தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் மோசையை கொண்டு செய்ததைப் போல உன்னை கொண்டும் செய்வேன். நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆகையால பயப்படாத சிறுமந்தையே, கர்த்தரை நம்புகிறவர்கள் ಆವಿಯೋடும் ಕರುತ್ತೋடும் ಧ್ಯಾನದಿಂದಲೂ ಅವரை தேடಕಡಲು ಆತನನ್ನೇ ಹುಡುಕಬೇಕು. ಅವரை தேடுவோம், ಆತನನ್ನೇ ಹುಡುಕೋಣ, தேடಕಡவோம், ಹುಡುಕೋಣ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பே, என்றைக்கு உம்மேல் சேர்வே. என் மனவாளா இயேசு மகராஜா, உம்மை காண்பே, என்றைக்கு உம்மேல் சேர்வே. ஏக்கம் கொண்டே உம்மை காண தீவிரமாய் வாரும் என் மனதை மாற்றும். ஏக்கம் கொண்டே உம்மை காண தீவிரமாய் வாரும் என் மனதை தேற்றும். எங்க குல தெய்வமே என்னே சுராஜா, என்னே சுராஜா, என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பே, என்றைக்கு உம்மேல் சேர்வே. மகிமையின் தேவனை மனதார துதிப்பேன், மன்னித்து விட்டவர்க்கு மறு ஜென்மம் எடுப்பேன். மகிமையின் ராஜனை மனதார துதிப்பேன், மன்னித்து விட்டவர்க்கு மறு ஜென்மம் எடுப்பேன். துதித்து ஆர்ப்பரிப்பேன், தூயவரை போற்றுவேன், தூயவரை போற்றுவேன். என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், என்றைக்கு உம்மேல் சேர்வே. என் மனவாளா இயேசு மகராஜா, எப்பொழுது உம்மை காண்பேன், என்றைக்கு உம்மேல் சேர்வே. ஹalleluya, 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 ஆமென், 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 ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அங்கத்தினர்களையும், ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையில் எல்லா விசுவாசிகளும் ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು இயேசுவினால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை, இயேசுவிನಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟ ದೇವರ ಜನಗಳನ್ನು நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஆரைசி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்தಲಿ. ஹalleluya, ஹalleluya. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். நாம் எல்லாரும் கண்களை முச்சோனா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலையில் உமது கரத்திலே தாழ்த்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபை. எஸ், ஹalleluya. அந்த கிருபை இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை இந்த இடத்துல வெளிப்படட்டும். அந்த கிருபை இப்பொழுது மகிமைப்படட்டும். அந்த கிருபை எஸ் ரீபா ஷாக்கா ராபா, உங்க மகிமை வெளிப்படட்டும். வசனங்களை கேட்க விடாதபடிக்கு காதுகளை அடைத்து வைத்திருக்கிற சத்ருவின் திட்டங்களை, அடைப்புகளை, கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நான் உடைக்கிறேன். வசனத்தை கேட்க விடாதபடிக்கு நினைவுகளை அங்கும் இங்கும் திசை திருப்புகிற பொல்லாத ஆவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் அக்கிலே சுட்டெரிக்கப்படுவதாக. வசனங்களை ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, அதை அங்கீகரிக்க விடாதபடிக்கு, கீழ்ப்படிய விடாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற, மந்தாரமாக்கி வைத்திருக்கிற பொல்லாத சத்ருவின் கிரைகளும் சர்பத்தின் ஆவியும் தந்திரத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருதயத்தின் கட்டுகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும்.
சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். சபை இன்னும் தேவனை அறியட்டும். சபை இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். உமது கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே நடத்துங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த தேவ செய்தியை ಕೇಳಿக்கிறவர்கள், ಈ ದೇವ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವವರು நீங்கள் விசேஷித்தவர்கள், ನೀವು ವಿಶೇಷವಾದವರು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். எனக்கே இன்ன வரைக்கும் அவ்வளவு ஒரு தெரியல. ನನಗೆ ಇಷ್ಟು ತನಕ ಅಷ್ಟು ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்போ தெரியும். ಆದ್ರೆ ಇವಾಗ ಗೊತ್ತು. இந்த சுவிசேஷம் ಈ ಸುವಾರ್ತೆಯು உங்களை மாற்றும். ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾವಣೆ நான் ಮಾಡುತ್ತದೆ. விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை மாற்றுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இங்க இருக்கிற தேவ தூதர்கள் உங்களை மாற்றுவார்கள். ದೇವದೂತರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6வது ವಚನ. அப்போஸ்தಲர் ಬರೆದ ಗ್ರಂಥ 17ನೇ ಅಧ್ಯಾಯವು 6ನೇ ವಾಕ್ಯವು. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವರು ಇಲ್ಲೂ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. யார் இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள்? ಈ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೊಳಿಸುವವರು. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று ஒரு தேசத்துக்கு சொல்லப்படுகிறது. ಈ ಲೋಕವು ಅಲ್ಲಲ್ಕೊಳ್ಳುವ ಮಾಡುವರು ಇಲ್ಲಿಯೂ ಬಂದಿದ್ದಾರೆ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அம்போலி பட்டணத்தில் அம்போனியா பட்டணத்தில் கடந்து தெஸ்லோனிக்க பட்டணத்துக்கு வரும்போது, ಅಂಬೋನಿಂದ ಥೆಸಲೋನಿಕೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರುವಾಗ அங்கே யூதர்களுக்கு ஒரு ஆலயம் இருந்தது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಆಲಯವಿತ್ತು. தன் வழக்கத்தின் பாடி பவுல் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ತಮ್ಮ ವಳಕ ಪ್ರಕಾರ ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அன்னைக்கு அப்போஸ்தலர்களை கண்டு அந்த தேசம் பயப்படும். ಆವತ್ತು ಅಪೊಸ್ತಲರ ಕಂಡ ದೇಶ ಭಯಪಟ್ಟಿತು. அப்போஸ்தலரை கண்டு ராஜாக்கள் நடுங்குவார்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕಂಡ ರಾಜರು ಭಯಪಟ್ಟಿದ್ದರು. அப்போஸ்தலரை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். ಅಪೊಸ್ತಲರು ನೋಡಿ ದೇವರು ಭಯಪಟ್ಟರು. சாத்தான் மட்டும் பயப்படல, ಸೈತಾನ್ ಮಾತ್ರ ಭಯಪಡಲಿಲ್ಲ. தேசம் பயப்பட்டது. ದೇಶವು ಭಯಪಟ್ಟಿತ್ತು. மக்கள் பயப்பட்டாங்க. ಜನಗಳು ಭಯಪಟ್ಟಿದ್ದರು. ராஜாக்கள் பயப்பட்டார்கள். ರಾಜಗಳು ಭಯಪಟ್ಟರು. மந்திரிமார்கள் பயப்பட்டார்கள். ಮಂತ್ರಿಗಳು ಭಯಪಟ್ಟಿದ್ದರು. சேவகர்கள் பயப்பட்டார்கள். ಸೇನಾಧೀಶರು ಭಯಪಟ್ಟರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. இவர்கள் சாதாரணமான ஜனக்கூட்டத்தார் அல்ல. ಸಾಧಾರಣ ಜನಕೂಟವರಲ್ಲ. ஒருவனை மர்ப்பமாய் எண்ணிவிடக் கூடாது. ಒಬ್ಬರು ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸಬಾರದು. இவன் சாதாரணமானவன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. இவன் சாதாரணப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ. இதோ இவன் உலகத்தை கலக்குகிறவன். ಈ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೊಳಲು ಮಾಡುವವರು. இவன் நினைத்தால் ಇವನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ இதை அறிந்த தேசம், ಇದನ್ನು ತಿಳಿದಂತ ದೇಶ, இதை அறிந்த மக்கள் ತಿಳಿದುಕೊಂಡ ಜನರು அந்நாட்களிலே அப்போஸ்தலரை கண்டு பயந்து நடுங்கினார்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕಂಡು ಭಯಪಟ್ಟರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்களுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர், ಒಳಗಿಂದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು, அவர்களுக்குள் இருந்த அபிஷேகம், ಒಳಗಿಂದ ಅಭಿಷೇಕವು, அவர்களுக்குள் இருந்த வல்லமை, ಒಳಗಿಂದ ಶಕ್ತಿಯು, அவர்களுக்குள் இருந்த வரங்கள், ಒಳಗಿಂದ ವರಗಳು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எவன் மேல் இறங்குகிறாரோ, ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಯಾರ ಮೇಲೆ ಭರಿತರಾಗುತ್ತಾರೋ, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எவன் மேல் இருக்கிறதோ, ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಯಾರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೋ அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದವನಲ್ಲ. அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. பரலோகமே அவனை அங்கீகரித்திருக்கிறது. ಲೋಕವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತದೆ. பரலோகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ಲೋಕವು ಸ್ವೀಕರಿಸುತ್ತದೆ. இந்த உலகம் உன்னை தள்ளலாம், ಲೋಕವನ್ನು ತಳ್ಳಬಹುದು. இந்த ஜனம் உன்னை தள்ளலாம், ಜನರನ್ನು ತಳ್ಳಬಹುದು. ஓ மக்கள் உன்னை வேண்டாம் என்று சொல்லலாம். ಜನರನ್ನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ஆனால் தேவ ஜனமே, ಆದ ದೇವ ಜನರೇ, தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரலோகம் உன்னை வேண்டாம் என்று சொல்லாதே. ಪರಲೋಕವನ್ನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವುದಿಲ್ಲ. தேவன் உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ದೇವರನ್ನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. உன்னோடு கூட இடைப்படுகிற ஆவியானவர், ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವ ದೇವರ உன்னோடு பேசுகிற ஆவியானவர், ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವ ದೇವರ இவள்தான், ಈತನೇ, இவள்தான், ಇವನೇ, இவ எனக்கு வேணும், ಇವನು ನನಗೆ ಬೇಕು, இவன் எனக்கு வேணும். ಇವನು ನನಗೆ ಬೇಕು. ஏன்னா, ಯಾಕಂದರೆ இவன் தான் கலக்குகிறவன், ಇವನೇ ಅಲ್ಲುಗೊಳ್ಳಲ್ಪಡುವನು. இவன் தான் கலக்குகிறவர்கள். ಅಲ್ಲುಕೊಳ್ಳುವನು. ஹalleluya, ஆமென்.
ಆಮೆನ್ ಆಮೆನ್. நீங்க ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசத்துக்கு போகணும்னா ನೀವು ಒಂದು ದೇಶ ಬಿಟ್ಟು ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದರೆ விசா வேணும். ನಿಮ್ಗೆ ವಿಸಾ ಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. விசா இல்லனா அவங்க ஏர்போர்ட்ல ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ವಿಸಾ ಇಲ್ಲಂದ್ರೆ ಏರ್ಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ರಿಟರ್ನ್ ಕಳಿಸಿಬಿಡ್ತಾರೆ. வேண்டா நீ ಬೇಡ ನೀನು. உன்னை விட அந்த நாடு உன்னை வரவேக்கல. ಆ ದೇಶ ನಿನ್ನ ಬರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த நாடு உன்னை நம்பி விசா கொடுக்கல. ಆ ದೇಶ ನಂಬಿ ವಿಸಾ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அதனால நீ வேண்டாம். ಅದ ನೀನು ಬೇಡ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சாதாரண இந்த பூமியில இந்த ரூல்ஸ் இருக்குதுங்க. ಸಾಧಾರಣವಾದ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ರೂಲ್ಸ್ இருக்குதுன்னா ಇದ್ದರೆ பரலோகம் எப்படி? ಪರಲೋಕವೇ ಹೇಗೆ? பரலோகம் எப்படி? பரலோகವೇ ಹೇಗೆ? பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ? ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಎಲ್ಲಿದ್ದಾರೋ? பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ? ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಎಲ್ಲಿದ್ದಾರೋ? அங்கே விடுதலை. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ. எதிலிருந்து விடுதலை? ಯಾರಿಂದ ಬಿಡುಗಡೆ? பாவத்திலிருந்து விடுதலை. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. சாபத்திலிருந்து விடுதலை. ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலை. ಸೈತಾನ ಕಟ್ಟುಗಳಿಂದ சத்துரு உன்னை ಬಿಡುಗಡೆ. விடாதபடிக்கு கட்டி வச்சிருப்பான். ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು நீ ಕಟ್ಟಾಕಿದ್ದಾನೆ. போக கூடாது. ನೀನು ಹೋಗಬಾರದು. உன் காலை பிடிச்சிருக்கும். ನಿನ್ನ ಕಾಲು உன் ಹಿಡಿದಿದೆ. கையை பிடிச்சிருப்பான். ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿದಿದೆ. உன் சரீரத்தை கட்டி வச்சிருப்பான். ನಿನ್ನ ಶರೀರ ಕಟ್ಟಾಕಿದ್ದಾನೆ. ஆராதிக்க விட மாட்டான். ಆರಾಧಿಸಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஜெபிக்க விட மாட்டான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. தேவ பிள்ளைகள் ஒன்று சேர விட மாட்டான். ದೇವರ ಮಕ್ಕಳು ಒಂದು ಸೇರಿಸಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. உங்களுக்குள்ள ஒரு தந்திர குண கிரியை செய்து கொண்டே இருக்கும். ನಿಮ್ಮೊಳಗೆ ತಂತ್ರವಾದ ಕಾರ್ಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. யாருக்கும் தெரியக்கூடாது. ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರದು. யாருக்கும் சொல்லக்கூடாது. ಯಾರಿಗೆ ಹೇಳಬಾರದು. ಎಲ್ಲ ಸೀಕ್ರೆಟ್. ಎಲ್ಲ ರಹಸ್ಯವು. ಎಲ್ಲ ಸೀಕ್ರೆಟ್. ಎಲ್ಲ ರಹಸ್ಯವು. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கும்? ಇದೆಲ್ಲ ಯಾರ ಬಳಿ ಇರುತ್ತದೆ? சாத்தானுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கும். ಸೈತಾನ ಮಕ್ಕಳ ಬಳಿ இன்னும் நீ ಇರುತ್ತದೆ. அந்த கட்டிலிருந்து விடுபடவில்லை. ಇನ್ನು ಆ ಕಟ್ಟಿಂದ ಅವರು ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿಲ್ಲ. இன்னும் அந்த கட்டிலிருந்து நீ வெளியே வரல. ಇನ್ನು ಆ ಕಟ್ಟಿಂದ ಹೊರಗೆ ಇಲ್ಲ. பிரியமான தேவ ஜனமே, ದೇವ ಜನರೇ, அந்த மாதிரி கட்டிலிருந்து விடுவிக்கிறவர் தான் உன் ஆவியான பரிசுத்த ஆவியானவர். ಅಂತ ಕಟ್ಟಿಂದ ಬಿಡಿಸುವ ದೇವರ ಆತ್ಮನು. அவர் உன்னை விடுவிக்கிறவர். ಮತ್ತೆ ಬಿಡಿಸುವರು. அவர் விடுதலை கொடுக்கிறவர். ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವವರು. உனக்கு ப்ரமோஷனை கொடுக்கிறவர். ಪ್ರಮೋಷನ್ நீ இந்த ಕೊಡುವವರು. பூமிக்குரியவன் அல்ல. ಭೂಮಿಗೆ ತಕ್ಕವನಲ್ಲ. நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல. ಭೂಮಿಗೆ ತಕ್ಕವನಲ್ಲ. நீ இந்த பூமியை கலக்கக்கூடியவன். ಈ ಭೂಮಿನ ಅಲ್ಲುಗೊಳಪಡ நீ இந்த பூமியை கலக்கக்கூடியவன். ಈ ಭೂಮಿ ஆகையால இந்த பூமி உன்னுடையதல்ல. ಆದ್ರೆ ಈ ಭೂಮಿ ನಿನ್ನದಲ್ಲ. நீ பரலோகத்துக்குரியவன். ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕವನು. எஸ், உன்னை செலக்ட் பண்றார். ನೀನು ದೇವರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಾರೆ. உன்னை தெரிந்தெடுக்கிறார். ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உன்னை சூஸ் பண்றார். ನಿನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீதான் ನೀನೇ. நீதான் ನೀನೇ. நீதான். ನೀನೇ. எஸ், ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். யார் இந்த உலகத்தை ಯಾರು கலக்குகிறவர்கள்? ಈ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೊಳ್ಳಲು ಮಾಡುವವರು? உலகத்தை கலக்க எப்படி? ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೊಳ್ಳಲು ಮಾಡುವುದು ಹೇಗೆ? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 1, 2, 3ல பார்க்கும்போது ಅಪೊಸ್ತಲರ ಅಧ್ಯಾಯ 1, 2, 3 ನೋಡುವಾಗ ஆமென், ಆಮೆನ್. அங்கே அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ மேல் வீட்டறையில் அமர்ந்திருக்கும் போது படிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த உலகத்தை கலக்கினவர்கள் எங்கே இருந்து புறப்பட்டு வந்தார்கள்? ಈ ಲೋಕ ಅಲ್ಲುಗೊಳ್ಳಲು ಮಾಡುವವರು எப்படி ಎಲ್ಲಿ புறப்பட்டு வந்தார்கள்? ಹೇಗೆ ಹೊರಟು ஏன் ಬಂದರು? புறப்பட்டு வந்தார்கள்? ಯಾಕೆ ಹೊರಟು ಬಂದರು? இந்த உலகத்தை கலக்கினவர்களை ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி நிறுத்தினவர் இயேசு. ಈ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೊಳ್ಳಲು ಮಾಡುವವರು ತಯಾರುಪಡಿಸಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿದವರು ಯೇಸು. பாவங்களை மன்னித்தவர், ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದವರು, அக்கிரமங்களை மன்னித்தவர், ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸಿದವರು, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ತನ್ನ ಸ್ವಂತ தன் ರಕ್ತವನ್ನು ஜீவனை ಸುರಿಸಿ, கொடுத்து ತನ್ನ ಜೀವವನ್ನು மீட்டெடுக்கப்பட்ட அப்போஸ்தல கூட்டம். ಈ ಆರಿಸಲ್ಪಟ್ಟ ಅಪೊಸ್ತಲರ ಕೂಟವು. ஓ ஹalleluya. ಆಮೆನ್. அந்த அப்போஸ்தல ஜனத்தை பார்த்துதான் ಆ ಅಪೊಸ್ತಲ ಜನರನ್ನು ನೋಡಿನೇ அங்கே தேசம் பயப்படுகிறது. ಅಲ್ಲಿ ದೇಶ ಭಯ ಪಡ್ತಾ ಇತ್ತು. அந்த ஜனம் தயார் செய்யப்பட்டது, ಆ ಜನ ತಯಾರು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. தயார் செய்யப்பட்டு விட்டாயிற்று. ತಯಾರು ಮಾಡಾಯ್ತು. அங்கே இன்னொரு நபர் வருகிறார். ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಬರುತ್ತಾರೆ. அங்கே இன்னொரு நபர் வருகிறார். ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಬರುತ್ತಾರೆ. அவர் எந்த இடத்துல வருவார்? ಅವರು ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ? அவர் எப்படி வருவார்? ಅವರು ಹೇಗೆ ಬರುತ್ತಾರೆ? ஹalleluya. ஹalleluya. ஆமென்.
அந்த நபர் வர வேண்டுமானால் ಆ ವ್ಯಕ್ತಿ ಬರಬೇಕಂದರೆ உன் மனசு நல்லா இருக்கணும், ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, உன் இருதயம் நல்லா இருக்கணும், ನಿನ್ನ ಹೃದಯವು உன் ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, சரீரம் நல்லா இருக்கணும், ಶರೀರವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, உனக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ನಿನ್ನ ಒಳಗೆ ಏಕ ಮನಸ್ಸು யாரை ಇರಬೇಕು. குறித்து கெடுதலான எண்ணங்களை வைக்க கூடாது. ಯಾರ ಕುರಿತು ತಪ್ಪಾದ ಮನಸ್ಸು ಇರಬಾರದು. உனக்குள்ள இருக்கிற மனசு ஒன்றா இருக்குமானால் ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಏಕ ಮನಸ್ಸಿಂದ ಇದ್ದರೆ அப்பொழுதே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ಆವಾಗ ಪಾರಿವಾಳಾಗಿ பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தை போல ಶಬ್ದ ಗಾಳಿ ಹೊಡೆಯುವ ರೀತಿಯಾಗಿ அக்னிமயமான நாவுகள் அங்கே இறங்கினது. ಬೆಂಕಿಯ ನಾಲಿಗೆಗಳು ಅಲ್ಲಿ ಇಳಿದಿಸಿ ஹalleluya. அந்த நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು தயார் செய்யப்பட்டவர்களை, ನಿಮ್ಮನ್ನು ತಯಾರು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರನ್ನು, ரெடியா இருந்தவர்களை, ಸಿದ್ಧವಾಗಿದ್ದವರನ್ನು, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்களை ಭಯಪಟ್ಟು ನಡುಗ್ತಾ ಇದ್ದವರನ್ನು ஆவியானவர் எழுப்புகிறார். ದೇವರ ಆತ್ಮನೇ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் எழுப்புகிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 ஆமென். 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 பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு இந்த சபையில ಇವತ್ತು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ இதுல லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ಈ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರುವ ನಿಮ್ಮನ್ನು கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவாரானால், ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்மேல் இருக்குமானால், பரிசுத்த ஆவியுடைய பலன் உன்மேல் இருக்குமானால், நீதான் உலகத்தை கலக்குகிறவன், ನೀನೇ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುವವನು. நீதான் உலகத்தை கலக்குகிறவர்கள். ನೀನೇ ಲೋಕವನ್ನು நீ ಅಲ್ಲಗಳೆ சும்மா ಮಾಡುವವನು. இருக்க முடியாது. ಇದನ್ನು ಸಾಧ್ಯ நீ ಇಲ್ಲ. சும்மா இருந்தாலும் ஆவியானவர் விடமாட்டார். ಸುಮ್ಮನೆ ಇದ್ದು ದೇವರ ಆತ್ಮ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை கலக்கும்படிக்கு கர்த்தர் ನಿನ್ನ செய்வார். ಹಳ್ಳುಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. உன்னை கலக்கும்படிக்கு ஆவியானவர் உனக்குள்ள ஏவுவார். ಹಳ್ಳುಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. உள்ளான ஆவி, ನಿಜವಾದ ಆತ್ಮವು, உள்ளான மனுஷன், ಒಳಗೆ ಇರುವ ಮನುಷ್ಯನು, உள்ளான ஆவி, ಒಳಗೆ ಇರುವ ಆತ್ಮವು அது ஏங்கணும். ಅದು ಏಗುತ್ತಾ ஆவி ಇರಬೇಕು. ஆவியோடு இணையணும். ಆತ್ಮ ಆತ್ಮ ಜೊತೆಗೆ ஆவி ಸೇರಬೇಕು. ஆவியோடு சேரணும். ಆತ್ಮ ಆತ್ಮ ಜೊತೆಗೆ ಸೇರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ಹೇಗೋ ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀನಿ, ஏசாமி ஏத்துக்கிட்டோம், ಯೇಸುವನ್ನೇ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇವೆ, சர்ச்சுக்கு வரோம், ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ, கம்யூனியன் எடுத்துக்கிறோம், ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನು ತೆಗಿತೇವೆ, காணிக்கை கொடுக்கிறோம். ಕಾಣಿಕೆ ಕೊಡುತ್ತೇವೆ. இது போதும். ಇದು ಸಾಕು. இந்த அம்மா சொல்றதெல்லாம் நமக்கு ஓகே ஆகாது. ಈ ಅಮ್ಮ ಹೇಳುವುದೆಲ್ಲ ನಮಗೆ ಓಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಆಗೋದಿಲ್ಲ. இது வாழ்க்கை அல்ல. ಇದು ಜೀವಿತವಲ್ಲ. ஏதோ வர, ஏதோ போற, ಹೇಗೋ ಬರ್ತೀಯ, ಹೇಗೋ ಹೋಗುತ್ತೀಯಾ, ஏதோ வேலைக்கு போறேன், ಹೇಗೋ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ, ஏதோ சம்பளம் வரும், ಹೇಗೋ ಸಂಬಳ ಬರುತ್ತದೆ, சம்பளம் வாங்கணுமா, ಸಂಬಳ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀವಾ, வீட்டு வாடகை கட்டணுமா, ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಿದ್ದೀವಾ, சாப்பிட்டோமா, ಊಟ ಮಾಡಿದ್ದೀವಾ, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டோமா, ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟವನ್ನು ಹಾಕಿದ್ದೀವಾ, அப்படியே இருக்கிறீங்க, ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ, அப்படியே இருக்கிறீங்க. ನೀವು ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ. எவ்வளவு கில்லாடியா பிளான் பண்றீங்க, ಎಷ್ಟು ಕಿಲಾಡಾಗಿ ಪ್ಲಾನ್ ಹಾಕುತ್ತೀರಾ, எவ்வளவு பிளான் பண்றீங்க. ಎಷ್ಟು ಪ್ಲಾನ್ ಮಾಡುತ್ತೀರಾ. நீ யோசிப்ப, ನೀವು ಯೋಚಿಸಿ, நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், ನಾನು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ஒரு ಇದ್ದೀನಿ, சொந்த வீடை வாங்கணும், ಸ್ವಂತ ಮನೆ ತೆಗೆಯಬೇಕು, சொந்த வீடை வாங்கினதும் ಸ್ವಂತ ಮನೆ ತೆಗೆದ என் பிள்ளைங்க ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட் போர்டுல படிச்சுட்டு இருக்காங்க, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸ್ಟೇಟ್ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಓದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்து என் பிள்ளைங்களை என்ன செய்யணும், ಆಮೇಲೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡಬೇಕು, சிபிஎஸ்சிக்கு மாத்தணும், ಸಿಬಿಎಸ್ಸಿಗೆ சிபிஎஸ்சில இருந்து ஐசிஎஸ்சிக்கு மாத்தணும், ஐசிஎஸ்சில இருந்து என் பிள்ளைங்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், ಮಕ್ಕಳು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ நல்ல போஸ்டிங்ல நல்ல போஸ்டிங்ல என் பிள்ளைங்களை உட்கார வைக்கணும். ಪೋಸ್ಟಿಂಗ್ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕುಳಿಸಬೇಕು. ஏன்னா வேலை தான் என் பிள்ளைய பாதுகாக்கும், ಯಾಕಂದ್ರೆ ಕೆಲಸ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ, சம்பளம் தான் என் பிள்ளைய வாழ வைக்கும் ಸಂಬಳವೇ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬದುಕುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ಹಾಗೆ ನೀವು ಯೋಚಿಸುತ್ತೀರಾ. ஆனா கர்த்தருடைய சபையில, ಅದು ದೇವರ ಸಮ್ಮುಖದ ಸಭೆಯಲ್ಲಿ, கிறிஸ்தவர்கள் என்கிற வாழ்க்கையில, ಕ್ರೈಸ್ತನ ಎಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ சர்ச்சுக்கு போனோமா, ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ದೀವಾ, உக்காந்தோமா, ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀವಾ, வந்தோமா, ಬಂದಿದ್ದೀವಾ, காணிக்கை போட்டோமா, ಕಾಣಿಕೆ ಹಾಕಿದ್ದೀವಾ, அப்படி சுத்தி ஒரு சோத்திர சொன்னோமா, ಹಾಗೆ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಸೋತ இப்படி ಹೇಳಿದ್ದೀವಾ, சுத்தி நல்ல புடவைங்க எது இருக்குன்னு பார்த்தோமா, ಸುತ್ತಲೂ ಹೇಗೆ ಒಳ್ಳೆ ಸೀರೆ ಇದೆ ನೋಡ್ತೀವಾ, அவ்வளவுதான், ಅಷ್ಟೇ, போயிடலாம். ಹೋಗ್ಬಿಡೋಣ. இல்ல, ಇಲ್ಲ, ஆவியானவரை ஆழத்துல போய் தேட வேண்டும். ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಆಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಡುಕಬೇಕು. உலக பிரகாரமான காரியங்களை எவ்வளவு ஞானமாய் சிந்திக்கிறீர்களோ, ಲೋಕ ಪ್ರಕಾರ ಕಾರ್ಯವು ಹೇಗೆ ಜ್ಞಾನವಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತೀರೋ, ஆவிக்குரிய விஷயத்திலும் ஞான வேண்டும். ಆತ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் நம்முடைய ஆத்துமாவில் அறிவு இருக்கணும். ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು. இந்த ஆத்துமாவில் எப்பொழுது அறிவு இருக்கிறதோ, ಈ ಆತ್ಮದಲ್ಲಿ ಯಾವಾಗ ತಿಳುವಳಿಕೆ ಇದೆಯೋ, இந்த ஆத்துமா ಈ ಆತ್ಮವು ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பிக்கும். ಒಂದೊಂದು ದಿನ ಅದು ಬೆಳಿಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென்.
அப்படி ஆத்துமாவில் அறிவுள்ளவர்களாய் மாறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனை தான் ಆಗ ಆತ್ಮದಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ பரிசுத்த ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் தேடுகிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்டுபிடிக்க முடியும். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அவர் சாதாரணமாய் கண்டுபிடிக்க மாட்டார். ಸಾಧನವಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. சில நாட்கள் நீ அதற்காக காத்திருக்கணும். ಕೆಲವೊಂದು ದಿನಗಳು ಅದಕ್ಕಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. சில மாதங்கள் அதற்காக காத்திருக்கணும். ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳು ಕಾಯ್ತಾ ஏன் ಇರಬೇಕು. வருஷங்கள் காத்திருக்கணும். ಯಾಕೆ ವರ್ಷಗಳು அப்படி ಕಾಯ್ತಾ நீ ಇರಬೇಕು. இருக்கும்போது ಆಗ ಇರುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் உன்னை தெரிந்து கொள்வார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி தெரிந்து கொள்ளும் போது ಆಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ உன் மேல அவருடைய ஆவியை ஊற்றுவார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಆತ್ಮ உன் மேல அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ಅಭಿಷೇಕ உன் ಸುರಿಸುತ್ತಾರೆ. மேல அக்கினியை ஊற்றுவார். ಬೆಂಕಿಯನ್ನು இந்த ಸುರಿಸುತ್ತಾರೆ. மூன்று முனுக்குள்ளே கிரியை செய்யும் போது ಈ ಮೂರನೆಯೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ இந்த மூன்றும் ஒன்றா இணையும் போது ಮೂರು ಒಂದಾಗಿ ಸೇರುವಾಗ நீ கலக்குகிறவர்களாய் மாற்ற முடியும். ಅಲ್ಲುಕೊಳ್ಳಲಾಗಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. நீங்க கலக்குகிறவர்களாய் மாற முடியும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 வீட்ல ரசத்தையே கலக்க முடியல. ಮನೆಯಲ್ಲಿ ರಸವನ್ನೇ ಅಲ್ಲುಕೊಳ್ಳಲಾಗಿ வீட்ல ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வெள்ளை சோறு தயிர் கஞ்சியே கலக்க முடியல. ಮನೆಯಲ್ಲಿ ರಸವು ಊಟವನ್ನ ಮೊಸರನ್ನ வீட்ல கெவுரு கூளையே கரைக்க முடியல. ಮನೆಯಲ್ಲಿ ರಾಗಿಯನ್ನು ನಾವು ಸರಿ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நாங்கெல்லாம் எங்க கலக்க போறோம்? ನಾವು ಹೇಗೆ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡೋಕೆ ಸಾಧ್ಯವು அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ಹಾಗೆ ನೀವು ನೆನೆಸುತ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கை, ನಂಬಿಕೆ, விசுவாசம், ನಿರೀಕ್ಷೆ. இந்த உலகத்தை நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு கலக்குவேன். ಈ ಲೋಕವನ್ನು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் எப்படி கலக்க போறேன்னு வர்றனால நீங்க பார்க்க போறீங்க. ನಾನು ಹೇಗೆ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತೀರಾ. என்னை கொண்டு கர்த்தர் எப்படி கலக்குவார்னு பாருங்க. ನಾನು ದೇವರು ಹೇಗೆ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡ್ತಾನೆ. என்னை கொண்டு ஆவியானவர் எப்படி கலக்க போறாருன்னு பாருங்க. ಹೇಗೆ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. இந்த கூட்டம் சின்ன கூட்டம். ಈ ಕೂಟ ಚಿಕ್ಕ ಕೂಟವೇ. ஓ பெரிய திரளான கூட்டத்தின் மத்தியிலே என்னை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். ಬಹು ಜನರ ಕೂಡ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರು ಹೋಗಿ ನನ್ನ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அநேக ஊழியர்களுக்கு என்னை கொண்டு கர்த்தர் பேசுவார். ಅನೇಕ ಸೇವಕರು ನನ್ನ ದೇವರು என் ಮಾತಾಡ್ತಾರೆ. விசுவாசம், ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆ, அந்த நம்பிக்கை ಆ ನಂಬಿಕೆ பரிசுத்த ஆவியானவர் மேல் வைத்திருக்கிறேன். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அவர் என்னை ஏமாற்ற மாட்டார். ಅದನ್ನು ಏಮಾರಿಸುವುದಿಲ್ಲ. அதே போலதான் நீங்க நினைக்கணும். ಅದೇ ಪ್ರಕಾರ ನೀವು ನೆನೆಸಬೇಕು. நானும் கலக்குவேன். ನಾನು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஏன் நான் சொல்றேன்? ಯಾಕೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ? ஏன் நான் சொல்றேன்? ಯಾಕೆ ಹೇಳುತ್ತೇನೆ? சும்மால நான் சொல்லலங்க. ಸುಮ್ಮನೆ ಹೇಳಿಲ್ಲ. வேதத்தில் உள்ள சில மனிதர்களை தியானித்து சொல்லுகிறேன். ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ அவங்களே அந்த அளவுக்கு கலக்குனாங்கன்னா ಅವರೇ ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅಲ್ಲುಗಳು நாம ಮಾಡ್ತಾರೆ. இந்த ஜெனரேஷன் ನಾವು ಈ ಜನರ நாம அதை காட்டிலும் பயங்கரமாய் கலக்க வேண்டும். ಅದಕ್ಕಿಂತ ಭಯಂಕರವಾಗಿ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡಬೇಕು. ஆமென். உலகத்தை கலக்கின மனிதர்களிலே ಲೋಕವು ಅಲ್ಲುಗಳು ಮಾಡಿದ வெறும் ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, ಬರೀ ಹಳೆ ಹೊಸ பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறார்கள். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ பழைய ஏற்பாட்டில 3 நபர்களை நான் சொல்ல ಹಳೆ விரும்புகிறேன். ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. அதுல முதல் நபர் ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿ எலியா என்பவர். ಎಲಿಯಾ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ. பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. ಅಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳಿದ್ದಾರೆ. அநேக வெளிப்பாடுகளை சொன்னவர்கள் உண்டு. ಅನೇಕ ಪ್ರಕಟಣೆಗಳು ಹೇಳಿದವರಿದ್ದಾರೆ. அநேகரை கர்ஜித்து எச்சரித்தவர்கள் உண்டு. ಅನೇಕರು ಗರ್ಜಿಸಿ ಎಚ್ಚರಿಸುವ ದೇವರು ஆனால் ಆದರೆ தேசத்தை கலக்கினவர்கள் தான் நமக்கு முக்கியம். ದೇಶವನ್ನು ಅಲ್ಲುಗಳು ಮಾಡಿದವರು ನಮಗೆ ಮುಖ್ಯವು. ஆமென். ஆமென். அப்பேற்பட்ட தேசத்தை கலக்கின ஒரு மனுஷன் தான் எலியா தீர்க்கதரிசி. ಅಂತ ದೇಶವನ್ನು ಅಲ್ಲುಗಳು ಮಾಡಿದವರು ಎಲಿಯಾ ಪ್ರವಾದಿ. ஓ எலியா தீர்க்கதரிசி ಎಲಿಯಾ ಪ್ರವಾದಿ அந்த ராஜ்யத்திலே ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ பாகால் தீர்க்கதரிசிகள் 450 450 எல்லாரையும் அங்க எலியா தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. ಎಲ್ಲರೂ ಎಲಿಯಾ ಪ್ರವಾದಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. அங்க ராஜ்யங்களை வர சொல்றாரு. ಆ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಬರ ಕೇಳುತ್ತಾರೆ. எல்லாம் மீந்து இருக்கிறவர்கள் வாங்க, ಮಿಕ್ಕಿಯವರೆಲ್ಲ ಬನ್ನಿರಿ. 450 பேர் முக்கியமாவா? 450 ಜನ ಬನ್ನಿರಿ. அவங்க எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிகள். ಅವರೆಲ್ಲ ಪಾಗಲ್ ಪ್ರವಾದಿಗಳು. அங்கே தேசம் வரவழைக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ದೇಶವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. முழு தேசமும் முழு ராஜ்யத்தின் ஜனங்களும் அந்த இடத்துல நிக்க பெற்றிருக்கிறார்கள். ಪೂರ್ತಿ ದೇಶವು ಅಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದರು. எல்லா ஜனத்தையும் பார்த்து எலியா சொல்கிறார், ಎಲ್ಲ ಜನರು ನೋಡಿ ದೇವರು ಎಲಿಯಾ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறீங்க, ನೀವೆಲ್ಲರೂ ಅನೇಕ ಜನರಿದ್ದೀರಾ. நான் ஒருவன் மட்டும்தான். ನಾನು ಒಬ್ಬನು ಮಾತ್ರವೇ. நான் என் தேவனுடைய பிள்ளை, நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன். ನನ್ನ ದೇವರ ಮಗ ನಾನು ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ಇದ್ದೀನಿ. நீங்க எல்லாம் பாகாலை சேர்ந்தவர்கள். ನೀವೆಲ್ಲ ಪಾಗಾಲನ್ನು ಸೇವಿಸಿದವರು. நீங்கள் பாகாலுக்குரியவர்கள். ನೀವು ಪಾಗಾಲಕ್ಕೆ ತಕ್ಕವರು. நீங்க எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து ನೀವೆಲ್ಲರೂ ಒಂದುಗೂಡಿ உங்கள் தேவனை அழையுங்கள். ನಿಮ್ಮ ದೇವರನ್ನ ಕರೆಯಿರಿ. பலிபீடத்தை கட்டுங்கள். ಯಜ್ಞ ವೇದಿಯನ್ನು அது மேல ಕಟ್ಟಿರಿ. ஒரு காளையை வையுங்கள். ಒಂದು ಎತ್ತನ್ನು அது ಇಡಿರಿ. துண்டிக்க
கண்டிக்கப்படட்டும். ಅದನ್ನು ಕದರಿಸಲ್ಪಡಲಿ. எப்போ உங்க தேவனை கூப்பிட்டு ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ಕರೆದು அந்த தேவன் அக்கினை கொண்டு வந்து ಆ ದೇವರ ಬೆಂಕಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು இந்த காளையை பட்சித்து போடுமானால் ಈ ಎತ್ತನ್ನು ಅದು ಭಕ್ಷಿಸಿ உங்க ಹಾಕುವುದಾದರೆ தேவன் உண்மையான தேவன் என்று நான் நம்புகிறேன். ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. எப்பேற்பட்ட சவால் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸವಾಲ್ ನೋಡಿರಿ. எப்பேற்பட்ட சவால். ಎಷ್ಟು ಒಂದು ಸವಾಲು. யோசிச்சு பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. உங்க நினைவில யோசிச்சு பாருங்க. ನೆನಪಲ್ಲಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. தேசத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக, ದೇಶಾಧಿಪತಿ ಮುಂದೆ, தேசத்தின் மந்திரிகளுக்கு முன்பாக, ದೇಶ ಮಂತ್ರಿಗಳ ಮುಂದೆ, ராஜாக்களுக்கு முன்பாக, ಅರಸುಗಳ ಮುಂದೆ, ஜனத்துக்கு முன்பாக. ಜನಗಳ ಮುಂದೆ. தேசம்னா என்ன? ದೇಶ ಬಂದ್ರೆ ಏನು? நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கங்க. ನಮ್ಮ ಇಂಡಿಯಾ ದೇಶವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. இவ்வளவு பெருசுக்கு தான் தேசம் என்று பேரு. ಇಷ್ಟು ದೊಡ್ಡಕ್ಕೆ ದೇಶವೆಂಬ ಹೆಸರು. ஸ்டேட் வேற, ಸ್ಟೇಟ್ ಬೇರೆ, நேஷன் வேற, ದೇಶವು ಬೇರೆ. ஹalleluya. ಹalleluya. மாவட்டம் வேற, ಪಟ್ಟಣವು ಬೇರೆ. ஆமென். ಆಮೆನ್. தாலுகா வேற, ತಾಲೂಕಾ ಬೇರೆ. ஆனால் ಆದರೆ தேசத்தின் முன்பாக நிற்கிறார் ದೇಶ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ ஒரே ஒரு நபர். ಒಂದೇ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. எவ்வளவு தைரியம் இருக்கும், ಎಷ್ಟು ಧೈರ್ಯವಿರುತ್ತದೆ, எவ்வளவு தில் இருக்கும் எலியாக்குள்ள. ಎಷ್ಟು ಧೈರ್ಯ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவருக்குள் இருந்த மகிமை. ಅವರ ಒಳಗಿದ್ದ கர்த்தர் ಮಹಿಮೆ. என்னோடு இருக்கிறார். ನನ್ನ ಸಂಗಡ யாருக்கு நான் பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? யாருக்கு நான் அஞ்சணும்? யாருக்கு அஞ்சணும்? என் ஆண்டவர் இருக்கிறபடினாலே தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை. ನನ್ನನ್ನು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? ನಿಮಗೆ ಇವತ್ತು ಆ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, ನಿಮಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்து விட்டா, ಹೋರಾಟ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ இந்த பிரச்சனை கண்டு நான் பயப்பட ಈ மாட்டேன். ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕಂಡು எங்க ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. அப்பா என் கூட இருக்கிறாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನ್ನ இத ಸಂಗಡ சரி ಇದ್ದಾರೆ. பண்ணுவார்னு என்னைக்காவது உங்க வாயில சொல்லி இருக்கிறீங்களா? ಇದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಯಾವುದು என்னைக்காவது உங்க இதயத்துல நினைச்சிருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆನೆಸಿದ್ದೀರಾ? ஐயோ என்ன பண்ணுவேன், ಅಯ್ಯೋ ಏನ್ ಮಾಡುವುದು, என்ன பண்ணுவேன், ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ, என்ன பண்ணுவேன், ಏನ್ ಮಾಡಲಿ, என்ன பண்ணுவேன். ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ? நீ ஒன்னும் பண்ண மாட்டேன். ನೀನ್ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. என்ன பண்றீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? யோசிப்பீங்க, ಯೋಚಿಸ್ತೀರಾ, அழுவீங்க, ಅಳುತ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. அந்த பிரச்சனை வந்த உடனே, ಆ ಸಮಸ್ಯೆ ಬಂದ ಕೂಡಲೇ, ஏய் பிரச்சனையே, ಈ ಸಮಸ್ಯೆ உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ನಿನ್ನಿಂದ ನಾನು ಏನ್ ಮಾಡಕ್ எங்க ಆಗೋದಿಲ್ಲ. அப்பா என் கூட இருக்கிறாரு, ನನ್ನ ಅಪ್ಪ ನನ್ನ ಸಂಗಡ என் ಇದ್ದಾರೆ. அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, ನನ್ನ ಅಭಿಷೇಕ ನನ್ನ ಒಳಗೆ ಇದೆ. என் ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. ನನ್ನ ಆತ್ಮ ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಾರೆ. நான் உன்னை ஜெயிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲುತ್ತೇನೆ. நான் உன்னை ஜெயிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲುತ್ತೇನೆ. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ನಿನ್ನಿಂದ ನಾನು ಏನ್ நான் ಮಾಡಕ್ பயப்பட மாட்டேன். ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. என் மனைவியுடைய சரீரத்துக்குள்ள பிசாசே, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಒಳಗಿರೋ ಶೈತಾನನೇ சபைக்கு போக விடாம உன்னை தடை செய்கிறாங்களா? ಸಭೆಗೆ ಹೋಗ ಬಂದು ತಡೆ ಮಾಡ್ತಾರಾ? பிசாசு அந்த மனைவிக்குள்ள இருக்கிற சரீரத்துல இருக்கிற பிசாசை பார்த்து கடிந்து கொள்ளுங்க. ಹೆಂಡತಿ ಒಳಗಿರೋ ಶೈತಾನ ನೋಡಿ ಖಂಡಿಸಿರಿ. என் மனைவியின் சரீரத்தை விட்டு வெளியே போ. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಶರೀರ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗು. கர்த்தரை தேட விடாதபடிக்கு எண்ணங்களை மாற்றுகிறவனே, ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಾಗಿ ನೆನಪನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತವನೇ, அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஒன்னும் பண்ண மாட்டேன். ಏನ್ ಮಾಡಲಿ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆனா ஏலியா என்ன பண்ணுவேன்னு சொல்ல, ಆದ್ರೆ ಎಲಿಯ ಏನ್ ಮಾಡಲಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, நான் பண்ணுவேன்னு சொன்னாரு. ನಾನ್ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ஹalleluya. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் நான் பண்ணுவேன் இன்னைக்கு சொல்றீங்க? கை தூக்கி அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ಎಷ್ಟು ಇವತ್ತು ನಾನ್ ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಕೈ ஆ, சத்தம் கேட்கல, எனக்கு ಶಬ್ದವೂ ಕೇಳಲಿಲ್ಲ. சத்தம் கேட்கல. நான் பண்ணுவேன், ನಾನ್ ಮಾಡುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தினால நான் பண்ணுவேன், ಯೇಸು ನಾಮದಿಂದ ನಾನು நான் ಮಾಡುತ್ತೇನೆ. ஜெயிப்பேன். ನಾನು ಗೆಲ್ಲುತ್ತೇನೆ. எனக்குள்ள தேவன் இருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ. ஆமென். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே
இப்படி நல்லா பாடும். ಈ ರೀತಿ ಚೆನ್ನಾಗಿ ಆಡುತ್ತೀವಿ. எலியாவின் தேவன் நம் தேவன். ಎಲಿಯನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. ஆனா எலியாவின் தேவன் செய்த அற்புதத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரா? ಆದ್ರೆ ಎಲಿಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ ದೇವರು ஹalleluya. நம்பிக்கை இல்ல, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, விசுவாசம் இல்ல, ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲ. ஆனா நான் சொல்றேன், ಅದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, எலியாவின் தேவன் என் தேவன். ಎಲಿಯನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು. எலியாவை கொண்டு நடத்தினவர் என்னை கொண்டு செய்வார். ಎಲಿಯನ ಇಟ್ಟು ನಡೆಸುವ ನನ್ನನ್ನು ಇಟ್ಟು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என் விசுவாசம் பெருகுது, ನನ್ನ ನಿರೀಕ್ಷೆ ದೊಡ್ಡದು. என் கிருபையின் மேல் கிருபை, ಕೃಪೆ ಮೇಲೆ ಕೃಪೆ, மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிற தேவன் என் தேவன். ಮಹಿಮೆ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ನನ್ನ ದೇವರು. சவால் விட்ட எலியா ಸವಾಲಿಟ್ಟ ಎಲಿಯನು தோற்று போனாரா? ಅವತನ್ನು ಸೋತೋದರ, கேலி பண்ணாரு, ಗೇಲಿ ಮಾಡಿದರು. ஐயோ உங்க கடவுள் தூங்கி கொண்டிருக்கும், ಅಯ್ಯೋ ನಿಮ್ಮ ದೇವರು ನಿದ್ದೆ ஐயோ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்க கடவுள் ஆபீஸ் வேலையா இருப்பாரு, ನಿಮ್ಮ ದೇವರು ಕೆಲಸದಲ್ಲಿ ஐயோ ಇದ್ದಾರೆ, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப டைட் சிச்சுவேஷன்ல இருப்பாரு, ಯಾವ್ದೋ ಒಂದು ಟೈಟ್ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, மத்தியான வேலை இல்லையா, ಮಧ್ಯಾಹ್ನ ಕೆಲಸ கொஞ்சம் ಇಲ್ಲ, ஏதோ ரெஸ்ட் எடுப்பாரு, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ರೆಸ್ಟ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால சத்தமா கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, ಶಬ್ದವಾಗಿ ಕೂಗಿರಿ, சத்தமா கூப்பிடுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಕೂಗಿರಿ. என்ன சத்தமா கேட்டாலும் ಎಷ್ಟು ಶಬ್ದವಾಗಿ ಕೂಗಿದರು, வரலையே ಬರ್ಲಿಲ್ಲವೇ, வரலையே. ಬರ್ಲಿಲ್ಲವೇ, பார்த்தாரு, ನೋಡಿದರು, சாயங்காலம் வரையும் பார்த்தாரு. ಸಾಯಂಕಾಲ ತನಕ ನೋಡಿದರು. போது நிறுத்துங்க, ಸಾಕು ನಿಲ್ಲಿಸಿರಿ, போது நிறுத்துங்க, ಸಾಕು ನಿಲ್ಲಿಸಿರಿ, இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. ಇಷ್ಟು ಆಯ್ತು. அப்பதான் ಅವಾಗೇನೆ இப்ப ஏன் டைம், ನನ್ನ ಸಮಯವು, இப்ப ஏன் டைம், ಇವಾಗ ನನ್ನ ಸಮಯವು, நான் ஒருத்தன் தான், ನಾನು ಒಬ್ಬನೇ, ஆகினால ಆದ್ರಿಂದ நான் பலிப்பிடத்தை செட் பண்ணிடுறேன். ನಾನು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ, உடனே என் கூட சப்போர்ட் பண்ணுங்க. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. பலிப்பிடம் செப்படிக்கப்பட்டது. ಯಜ್ಞವೇದಿ ಹಾಕಿ தண்ணி ஊத்து, ನೀರು ಹಾಕು. தண்ணி ஊத்து. அவங்கள தண்ணி ஊத்தல, ಅವ್ರು ನೀರು ಹಾಕ್ಲಿಲ್ಲ, நீங்க தண்ணியை ஊத்துன்றாரு. ಇವಾಗ ನೀರನ್ನು ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஸ்ட்ராங் நம்பிக்கை பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ದಿಡವಾದ தண்ணி ನಂಬಿಕೆ. ஊத்தினா எதுவுமே எரியாது, ನೀರು ಹಾಕಿದ್ರೆ ಯಾವುದು அடுப்பே ಉರಿಯುವುದಿಲ್ಲ, பத்திக்காது, விறகும் எரியாது. ಅದು ಬಲವಾಗಿ ಉಚ್ಚುವುದಿಲ್ಲ. விறகுல யாரா சமைச்சிருக்கீங்களா? ಅಡಿಗೆಯಲ್ಲಿ ಸೌದೆಯನ್ನು ಯಾರು ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? எனக்கெல்லாம் விறகுல சாப்பாடு செய்யனா ரொம்ப இஷ்டம். ನನಗೆ ಸೌದೆಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕೆ ತುಂಬಾ ஏன்னா ಇಷ್ಟ. நான் 7 வருஷம் வில்லேஜ் மினிஸ்ட்ரியில அடுப்புல தாங்க சாப்பாடு ನಾನು செஞ்சேன். 7 ವರ್ಷ ಸೌದೆಯಲ್ಲಿ ವಿಲೇಜ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அதனால எனக்கு அடுப்புல உட்கார்ந்து செய்யணும்னா ரொம்ப இஷ்டம். ಅದ ನನಗೆ ಒಳೆಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಇಷ್ಟವು. விறகும் எனக்கு என் பேச்சு நல்லா கேட்கும், ಸೌದೆ ನನ್ನ ಮಾತು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳುತ್ತದೆ, நல்லா பத்திக்கும். ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಅಚ್ಚು ಉರಿಯುತ್ತದೆ. ஹalleluya, ಆಮೆನ್, ஆமென். ஆகையால அந்த விறகு ஈரமா இருந்தா எரியாது, ಆದ್ರೆ ಸೌದೆ ಅದು அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ಹಾಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ஆனா இந்த எலியா என்ன சொல்றாரு? ಅದು ಎಲೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு டைம் தண்ணி ஊத்துனது பத்தாம ಒಂದು ಸಾರಿ ನೀರು ಹಾಕಿ ரெண்டாவது ஊத்து, 2 ಬಾರಿ ಹಾಕು, மூணாவது ஊத்து, ಮೂರನೇ ಸಾರಿ ಹಾಕು. 12 குடங்கள் தண்ணி ஊத்தியாச்சு. 12 ಬಿಂದಿಗೆಗಳು ನೀರು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತ್ತು. பலிப்பிடம் ரொம்பி தண்ணி அப்படியே வெளியே போகுது. ಯಜ್ಞವೇದಿ ತುಂಬಾ ಆಗಿ ನೀರು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಹೊರಗಡೆ. ஆமென், ಆಮೆನ್. என்ன நம்பிக்கை சொல்லுங்க? ಏನ್ ನಂಬಿಕೆ ಹೇಳಿರಿ? ஏன் ஆண்டவர் நான் கூப்பிட்ட வருவார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಕರೆದ್ರೆ ಬರುತ್ತಾರೆ. சிம்பிள்ங்க, ಒಂದು ஏன் ಸಿಂಪಲ್. ஆண்டவர் நான் கூப்பிட்ட வருவார். ನನ್ನ ದೇವರು ನಾನು ಕರೆದ್ರೆ ಬರುತ್ತಾರೆ. நான் அதான் சொன்னேன்ல, ನಾನು ಅದೇ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, நீ எங்கனா போப்பா, ನೀನ್ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಪ್ಪ, நான் விட்டுறேன், ನಾನು ಬಿಡುತ್ತೇನೆ. ஆனா பர்மனன்ட் இங்க தான் இருக்கணும், ಅದು ನಿರಂತರವಾಗಿ ಇಲ್ಲೇ இல்ல ಇರಬೇಕು, நான் விட மாட்டேன். ಇಲ್ಲಂದ್ರೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್. சிம்பிள் விசுவாசத்தாங்க. ಒಂದು ಸಿಂಪಲ್. உங்களுக்கு வேணா என்ன இந்த அம்மா ஓ கடவுளே இப்படி எல்லாம் சொல்றாங்களே, ನೀವು ಏನು ಈ ಅಮ್ಮ ಈಗ ದೇವರಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, நான் எனக்கு அவர் அப்பா, ನನಗೆ ಅವ್ರ ಅಪ್ಪ, நீங்க அவரு எப்படி பாக்குறீங்களோ எனக்கு தெரியும். ನೀವು ಅವ್ರನ್ನ ಹೇಗೆ ನೋಡ್ತೀರ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க அப்பாக்கு நான் ஆர்டர் போடுறேன், ನಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ನಾನು ಆಜ್ಞೆ ಹಾಕುತ್ತೇನೆ. நான் சொல்றப்பா வாப்பானா வராரு, ನಾನು ಹೇಳ್ತೀನಪ್ಪ ಬನ್ನಿರಿ ಅಂದ್ರೆ ಬರುತ್ತಾರೆ. அப்பா என் கண்ணீரை பார்ப்பானா பாக்குறாரு. ಅಪ್ಪ ನನ್ನ ಕಣ್ಣೀರು ನೋಡಿದ್ರೆ ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அற்புதம் செய்யுங்கன்னா செய்யறாரு, ಅದ್ಭುತ ಮಾಡಿರಿ ಅಂದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தொடுங்கப்பானா தொடுறாரு, ಮುಟ್ಟಿರಿಯಪ್ಪ ಅಂದ್ರೆ ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. சபையை அசட்ட பண்றவங்கள தொடுங்கப்பா, ಸಭೆನ ಅಸಟೆ ಮಾಡುವವರು ಮುಟ್ಟಪ್ಪ, மாற்றுங்கப்பா. ಬದಲಾಯಿಸಿರಿಯಪ್ಪ. நீங்க ஒரு அடி கொடுத்தாதான் இவங்க மாறுவாங்க. ಒಂದ್ ಏಟು ಕೊಟ್ಟರೆ ಇವರು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್. ஏலியா தான் சொல்றாரு, ಎಲ್ಲಿ ಅದು கண்களை மூடி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ வானத்தை எண்ணார்ந்து பார்த்து, ಆಕಾಶವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ, அப்பொழுது தண்ணீர் பலிப்பீடத்தை சுற்றிலும் ஓடினது. ಆವಾಗ ನೀರು ಯಜ್ಞವೇದಿ ಸುತ್ತಲಾದ நீங்க ಹಾಗೆ ಓಡ್ತಾ ಇತ್ತು. 34வது வசனம் 33 35 வரையும் பார்த்தீங்கன்னா 33 35 34 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே 12 குடம் தண்ணி ஊற்றப்பட்டது. ಅಲ್ಲಿ 12 ಬಿಂದಿಗೆಗಳು ನೀರು விறகு எல்லாம் நனைந்து விட்டது. ಸೌದೆ ಎಲ್ಲ ಒತ್ತೆ ಆಯ್ತು. பலிப்பீடத்துல தண்ணி தேங்கி நிக்கிறது. ಯಜ್ಞವೇದಿ ನೀರು ಆಗಿ ನಿಂತಿದೆ. அந்தி பலி செலுத்துகிற நேரத்துல ಅಂತ್ಯ ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ தீர்க்கதரிசியாகிய ಪ್ರವಾದಿಯಾಗಿರುವಂತ வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ಆಕಾಶವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ கருத்தாய் ஜெபிக்கிறார். ಅದನ್ನು ಕರುತ್ತಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஆபிரகாமின் தேவனும்
ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஈசாக்கின் தேவனும் ಇಸಾಕನ ದೇವರು, யாக்கோபின் தேவனுமாகிய தேவனே, ಯಾಕೋಬನ ದೇವರಾಗಿರುವ ದೇವರೇ, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರೆಂದು நான் உம்முடைய ஊழியக்காரன். ನಾನು ನಿಮ್ಮ ಸೇವಕನು. ஹalleluya, ಆಮೆನ್, ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. என் முற்பிதாக்களின் தேவனே, ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರೇ, இஸ்ரவேல் வம்சத்தின் தேவனே, ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದ ದೇವರೇ, என்னுடைய தேவனே, ನನ್ನ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. நான் உம்முடைய ஊழியக்காரன் சொல்றேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸೇವಕನಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று ನಾನು ನಿಮ್ಮ ಸೇವಕன் ಎಂಬುದನ್ನು இப்பொழுது நான் சொல்லி ಇವಾಗ ನಾನು ಹೇಳಿ இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். ಈ ಕಾರ್ಯಗಳ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ என்றும் ಮಾಡಿದ್ದೇನೆ. இன்றைக்கு விளங்க பண்ணு. ಇವತ್ತು ಪ್ರಕಟ ಮಾಡಬೇಕು. அந்த ஊழியக்காரன் அன்னிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? ಆ ಸೇವಕರು ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತು உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன். ಚಿತ್ತ ಪ್ರಕಾರ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. நானா பெருமையில செய்யல, ನಾನಾಗಿ ಎಮ್ಮೆಯಲ್ಲಿ ಮಾಡಲಿಲ್ಲ, என்னால முடியும்னு நான் செய்யல, ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಮಾಡಲಿಲ್ಲ, எனக்கு தைரியம் இருக்குன்னு செய்யல. ನನಗೆ ಧೈರ್ಯವಿದೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. உம்முடைய ஊழியக்காரன் ನಿಮ್ಮ ಸೇವಕನು உம்முடைய சித்தத்தை செய்றான். ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ இந்த ದೇವರೇ. காரியம் நீங்க சொன்னபடியால இதை செய்றேன். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದಂತೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தாவே, ದೇವರೇ, நீர் தேவனாகிய தேவன், ದೇವರಾದ ದೇವರು, கர்த்தாதி கர்த்தர், ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು, இந்த தேசத்தின் இருதயங்களை திருப்பும்படிக்கு, ಈ ದೇಶದ ಹೃದಯಗಳು ತಿರುಗಿಸುವಂತದಾಗಿ, இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு ಜನರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ என்னை கேட்டருளோ, ನನ್ನನ್ನು ಕೇಳಿರಿ, என்னை கேட்டருளோ ನನ್ನನ್ನು ಕೇಳಿರಿ என்று பிதாவாகிய தேவனை பார்த்து எலியா விண்ணப்பம் பண்ணினார். ದೇವರನ್ನು ಎಲಿಯನು ವಿಜ್ಞಾಪನಿಸಿದನು. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. ಆಗ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬೆಂಕಿ ಹೊರಟಿ ಬಂದಿತ್ತು. 38வது வசனத்திலே 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி ಆಗ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬೆಂಕಿ அந்த சர்வாங்க தகன பலிகளையும் ಆ ಯಜ್ಞ விறகுகளையும் கற்களையும் ಮಣ್ಣನ್ನು பட்சித்து ಅದು வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ನೀರನ್ನೆಲ್ಲ ಹೊರದು ಬಿಟ್ಟಿತ್ತು. அந்த பலிபடை இல்லாதபடிக்கு கர்த்தர் அக்கினியை கட்டளையிட்டு அனைத்தையும் சுட்டடிக்க வைத்தார். ಯಜ್ಞವದಿಲ್ಲದ ದೇವರು ಎಲ್ಲ ಬೆಂಕಿಯನ್ನು ಆಜ್ಞೆ ಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಸುಟ್ಟು ಹಾಕಿ ಬಿಟ್ಟರು. மண்ணை கூட விடவில்லை. ಮಣ್ಣನ್ನು ಸಹ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. நாள் கணக்கா செய்கிற விண்ணப்பம் வேற, ಲೆಕ್ಕ ದಿನಗಳಾಗಿ ಮಾಡುವಂತ ವಿಜ್ಞಾಪನವು ಬೇರೆ, ஒரு நொடியில செய்கிற விண்ணப்பம். ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಮಾಡಿದ ವಿಜ್ಞಾಪನವು அந்த அளவுக்கு தேவனுடைய ஐக்கியம் இருக்கணும். ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಹತ್ರ ಐಕ್ಯ ಇರಬೇಕು. நானும் ஜெபம் பண்றேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, நானும் ஜெபிக்கிறேன். ನಾನು ஏன் ಪ್ರಾರ್ಥನೆ என் ஜெபம் கேட்கல? ಯಾಕೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಲ್ಲ? ஓ, உன்னுடைய ஐக்கியத்துல உண்மை இல்ல. ನಿನ್ನ ಐಕ್ಯದಲ್ಲಿ ನಿಜವಿಲ್ಲ. கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற உறவில உண்மை இல்ல. ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನಿಜವಿಲ್ಲ. சபைக்கும் உனக்கும் உறவில உண்மை இல்ல. ಸಭೆಗೆ ನಿನಗಿರೋ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ನಿನಗೆ ஊழியருக்கு ಸಂಬಂಧವಿಲ್ಲ. உனக்கும் இருக்கிற உறவில உண்மை இல்ல. ನಿನಗಿರುವಂತ ಐಕ್ಯದಲ್ಲಿ ஊழியத்துல பொய்களை பேசுவது, ಸೇವಕರ ಬಳಿ ಸುಳ್ಳು ஊழிய ಆಡುವುದು, காரணத்துல மறைக்கிறது, ಸೇವಕರ ಬಳಿ தன் குடும்ப காரியங்களை சொல்லக்கூடாது, ತನ್ನ ಕುಟುಂಬದ ஓ ಕಾರ್ಯಗಳನ್ನು பாஷணத்துல சொல்லக்கூடாது. ಸೇವಕರ ಬಳಿ ಹೇಳಬಾರದು. நீ ஊழிய காரணத்திலேயே மறைச்சினா ಸೇವಕರ ಮುಂದೆ ಮಚ್ಚಿಟ್ಟರೆ கர்த்தருடைய பார்வைக்கு நீ மறைந்து தான் இருப்ப. ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ನೀನು ಮರೆಯಾಗಿನೇ ಇರುತ್ತೀಯ. கர்த்தருடைய பார்வைக்கு கூட நீ மறைவதா இருப்ப. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀನು ಮರೆಯಾಗಿನೇ ஏன்னா ಇರುತ್ತೀಯ. உண்மை இல்ல. ನಿನ್ನ ಬಳಿ ನಿಜವಿಲ್ಲ. கண்ணு முன்னாடி பாக்குறவங்க கிட்டே உண்மை இல்லனா ಕಣ್ಣ ಮುಂದೆ ನೋಡೋರಿಗೆ ನಿಜವಿಲ್ಲ ಅಂದರೆ உன்னை உருவாக்கினவரிடத்துல எப்படி இருக்க முடியும்? ನೀನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮುಂಚೆ ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ? ஹalleluya, ஹalleluya. எலியா உண்மையா இருந்தார். ಎಲಿಯ ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದನು. அக்கினியை கட்டளையிட்டார். ಹಾಗೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. 40வது வசனம் சொல்லுகிறது, 40ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பாகால் தீர்க்கதரிசிகளை ஒருவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ಪಾಗಾಲನ ಪ್ರವಾದಿ ಒಬ್ಬರನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. எலியா அவர்களை பிடியும் என்றான். ಎಲ್ಲಿ ಅವರನ್ನು இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை விட்டால் ಈ ಪಾಗಾಲ இந்த தேசத்தையே மோசம் போக்குவார்கள். ದೋಷವನ್ನು ஆகையால் இவர்களை அழிப்பார். ಅಲ್ಲ ಜಾಗವನ್ನು முதலாவது அவர்களை வெட்டுகிறார். ಅವನು ಕಡಿಯುತ್ತಾರೆ. கீழே தள்ளி ஆற்றங்கரையிலே வெட்டி போட்டார். ಕೆಳಗೆ ತಳ್ಳಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಕೊಡೆದು ಹಾಕುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பிரியமான தேவஜனமே, ದೇವಜನರೇ, பிரியமான தேவஜனமே, ದೇವಜನರೇ, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் ದೇವರ ಕರವು ಎಲಿಯನ ಮೇಲೆ ಇದ್ದರಿಂದಲೇ அவர் இஸ்ரேலுக்கு புறப்பட்டு போனார். ಆತನ ಇಸ್ರೇಲಿಗೆ ಹೊರಟು ಹೋದರು. கர்த்தருடைய கரம் எலியா மேல் இருந்ததினால் ಆತನ ಕರವು ಎಲಿಯನ ಮೇಲೆ அவர் கர்மேல் பர்வதத்துக்கு புறப்பட்டு ಆತನ போனார். ಕರ್ಮೇಲೆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದರು. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் ದೇವರ ಹಸ್ತ ಎಲಿಯನ ಮೇಲೆ ಇದ್ದರಿಂದಲೇ அவர் கலக்கினார்.
ಆತನ ಹಲ್ಲುಗಳಲ್ಲಿ அந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. தேசத்தையே கலக்கினார். ಆ ದೇಶವನ್ನು ಹಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದರು. பாகால் தீர்க்கதரிசிகளை கலக்கினார். ಪಾಗಲ್ ಪ್ರವಾದಿಗಳ ಹಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದರು. இரண்டாவது கலக்கினவர்கள் யார்? ಎರಡನೇದಾಗಿ ಹಲ್ಲುಗಳು ಮಾಡಿದವರು ಯಾರು? ಎರಡನೇದಾಗಿ தானியேலின் புஸ்தகம் ದಾನಿಯೇಲನ ಪ್ರವಾದ மூன்றாவது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 16வது வசனம். 6ನೇ ವಾಕ್ಯವು அந்த இடத்துல பார்க்கும்போது ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 3 வாலிபர்களை பார்க்கிறோம். 3 ಯವನಸ್ಥರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அங்கே ஒரு சிலை செய்து வைக்கப்பட்டாயிற்று. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೆಲೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ முழு ಇಡಲ್ಪಟ್ಟಾಯಿತು. தேசமும் இதை வணங்கணும். ಸಂಪೂರ್ಣ ದೇಶದ எல்லாரும் இதை வணங்கணும். ಎಲ್ಲರೂ ನಮಸ್ಕರಿಸಿ எல்லாரும் வணங்குறாங்க. ಎಲ್ಲರೂ ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. 3 நபர்கள் வணங்கவில்லை. 3 ವ್ಯಕ್ತಿ ನಮಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ. உடனே அந்த 3 நபர்களை பார்த்து ராஜாவே இந்த 3 நபர்கள் உம்மை ஆராதிக்க மாட்டேன்றார்கள், உம்மை வணங்க மாட்டேன்றார்கள், பாகாலை சேவிக்க மாட்டேன்றார்கள். ಪಾಗಾಲನವರು ಸೇವಿಸುವುದಿಲ್ಲ. உடனே சொல்லுகிறார், ತಕ್ಷಣ ಹೇಳುತ್ತಾರೆ, ஓ ಓ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்கள், ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವರು, ராஜாவே ಅರಸನೇ ராஜாவே ಅರಸನೇ நீர் நிறுத்தின பொற்சிலையை ನೀವು ನಿಲ್ಲಿಸಿದಂತ ಈ ಶಿಲೆಯನ್ನು நாங்கள் வணங்க மாட்டோம். ನಾವು ನಮಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ನೀವು ಅದನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அந்த சிலை எப்படி இருந்ததுன்னா ಆ ಶಿಲೆ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ 2வது அதிகாரம் 31வது வசனத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நீர் ஒரு பெரிய சிலையை கண்டு ಒಂದು ದೊಡ್ಡ ಶಿಲೆಯನ್ನು ನೋಡಿ அந்த சிலையினுடைய காரியங்களை அங்க ಆ வெளிப்படுத்துகிறது. ಶಿಲೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ டைம் இல்ல, ಸಮಯವಿಲ್ಲ, 3வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 3ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அந்த சிலையை பார்த்து ಆ ಶಿಲೆಯನ್ನು ನೋಡಿ ஆண்டவரே ದೇವರೇ ராஜாவே ಅರಸನೇ நேபுகாத்நேச்சரே ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರೇ இந்த காரியத்தை குறித்து உமக்கு பதில் சொல்ல எனக்கு டைம் இல்ல, ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಉತ್ತರ ಹೇಳಕ್ಕೆ ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ, எங்களுக்கு அது தேவையில்லை, ನಮಗೆ ಅದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, நாங்க ரீசன் எல்லாம் சொல்ல மாட்டோம். ನಾವು ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு நீங்க வேலை போய் செய்யற இடத்துல ಇವತ್ತು ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ உபவாசிக்கிற நேரத்துல ಉಪವಾಸ ಸಮಯದಲ್ಲಿ இதை சாப்பிட்டுக்கோ, ಇದನ್ನು ತಿಂದುಕೋ, அதை சாப்பிடு, ಅದನ್ನು ತಿನ್ನು, உடனே என்ன சொல்வீங்க? ತಕ್ಷಣ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? அக்கா நான் பாஸ்டிங் அக்கா, ಅಕ್ಕ ನಾನು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಅಕ್ಕ, அம்மா நான் பாஸ்டிங் ಅಮ್ಮ ಇದೀನಮ್ಮ, ನೀವು ಉಪವಾಸ ಇದ್ದೀನಮ್ಮ, அம்மா நான் இங்கே உபவாசம் ಇದ್ರೆ ನಾವು இங்கே அம்மா ಅಮ್ಮ ನಾವು ಉಪವಾಸ ಇದ್ದೀನಿ சொல்லக்கூடாது. ಈಗ பாஸ்டர் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறாரு, அவங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ಹೇಳಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ பாருங்க, ಇಲ್ಲ. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ಈ ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ஒரு ಆಬೇದ್ನೆಗೋ தேசத்தின் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ಒಂದು ದೇಶದ ಅರಸನ ನೋಡಿ ராஜாவே உனக்கு நான் ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ಅರಸನ ನಿಮಗೆ ಕಾರ್ಯ ಹೇಳಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன் வணங்குறதுல நாங்க சொல்ல மாட்டோம், ಯಾಕೆ ನಮಸ್ಕರಿಸು ಅಂತ ನಿಮಗೆ ಹೇಳೋದಿಲ್ಲ. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ஆகையால் இந்த சிலையை வணங்க மாட்டோம். ಈ ಶಿಲೆಯನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. உடனே கோபம் அங்கே பெருகிறது, ತಕ್ಷಣ ಕೋಪ ಹೆಚ್ಚಾಯಿತು, சூளை 4 மடங்கு எரியப்பட்டது. ಬೆಂಕಿ 4 ಅದು ಎತ್ತರವಾಗಿ ಅದು ಉರಿಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. யாரெல்லாம் வணங்கலையோ ಯಾರ ನಮಸ್ಕರಿಸಿಲ್ಲ அவங்களை அக்கினியில போடணும் என்கிற சட்டம் எழுதப்பட்டாயிற்று. ಅವರು ಬೆಂಕಿಲಿ ಹಾಕಬೇಕಂತ ಆಜ್ಞೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಾಯಿತು. அந்த சட்டத்தை அறிந்தும் ಆ ಆಜ್ಞೆಯನ್ನು அந்த ತಿಳಿದು, சட்டத்தை கேட்டு ಆ ಆಜ್ಞೆಯನ್ನು ತಿಳಿದು முடியாது, ಆಗೋದಿಲ್ಲ, வேணா நீ எங்களை நெருப்புல கூட போட்டுக்கோ, ನಮ್ಮನ್ನು ಬೆಂಕಿಲು ಸಹ ಹಾಕಿರಿ, என் தேவன் எங்களை விடுவிப்பார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஒருவேளை அவருடைய சித்தம் இதுலதான் நாங்க மறிக்கணும்னு இருந்தா ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಇದರಲ್ಲಿ அவர் விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, ಬಿಡಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, நீர் நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்க ನೀವು மாட்டேன். ನಿಲ್ಲಿಸುವ ಈ ಶಿಲೆಯನ್ನು ನಾವು ನಮಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. சூளை 4 மடங்கு எரிகிறது, தக 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 என்று. ಆ ಬೆಂಕಿ 4 ಅದು ಎತ್ತರವಾಗಿ ಉರಿತಾ ಇದೆ. அது எரிகிறதை பார்த்து ಅದು ಉರಿತಾ ಇದ್ದನ್ನು ನೋಡಿ ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னும் புருஷர்களை ಸಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ கட்டுண்டவர்களாக ಅವರು எரிகிற அக்கினி சூளையிலே விழுந்தார்கள். ಅವರು ಉರಿಯುವಂತ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ கையை ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ರು. காலை எல்லாவற்றையும் கட்டி ಕೈ ಕಾಲನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ಟಿಸಿ அங்க எரிகிற சூளைக்குள்ள போட்டாங்க. ಅವರು ಉರಿಯುವಂತ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. அப்பொழுது ಆವಾಗ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 24வது வசனம் ಅರಸನಾಗಿ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ 24ನೇ ವಾಕ್ಯವು பிரமித்து ಆತನ ಭ್ರಮೆ தீவிரமாய் எழுந்து ಆತನ ಬೇಗನೆ தன் ಹೋಗಿ மந்திரிமார்களை நோக்கி, ತನ್ನ ಮಂತ್ರಿಗಳನ್ನು ಕರೆದು 3 பேரை தானே நம்ம போட்டோம், ನಾವು 3 ಜನಗಳನ್ನು ಮಾತ್ರ ತಾನೇ ಹಾಕಿದ್ದೀವಿ, 3 பேர் ಎಲ್ಲವೋ நாம் போட்டோம். ನಾವು 3 ಜನಗಳನ್ನು ತಾನೇ ಹಾಕಿದ್ದೀವಿ. அவங்க சொல்றாங்க, ஆம் ராஜாவே. ಹೌದು ಅರಸನೇ. உடனே சொல்றார் ராஜா, ತಕ್ಷಣ ಅರಸನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதோ 4 பேராய் உலாவுகிறதை என் கண்கள் காண்கிறது, 4 ಜನಗಳಾಗಿ ಸಂಚರಿಸುವ ನನ್ನ ಕಣ್ಣು அக்கினி ಕಾಣುತ್ತದೆ, நடுவே உலாவுகிறதை என் கண்கள் காண்கிறேன், ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ನನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣುತ್ತದೆ, அவங்களுக்கு எந்த சேதமும் இல்ல, ಯಾವ ಕೇಡು ಇಲ್ಲ, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ,
ஆனா அந்த நாலாவது மனுஷனுடைய சாயல் ಆ ನಾಲ್ಕನೇ ವ್ಯಕ್ತಿಯ ರೂಪವು தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. ದೇವರ ಪುತ್ರನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿತ್ತು. ஓ என கர்மையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தேவன் மேல் வைத்த வைராக்கியம், தேவன் வைத்த வைராக்கியವು, நாங்கள் வாலிபர்களாய் இருந்தாலும் ನಾವು ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದರು, ஓ உலக பிரகாரமான காரியங்களுக்கு தீட்டுகளுக்கு எங்களை ஈடுபடுத்த மாட்டோம். ಲೋಕ ಪ್ರಕಾರ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ಹalleluya, ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದ ವಿಲಿಯಮ್ಸ್ ಅಯ್ಯ ನಮಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಲಿಯಮ್ಸ್ ಅಯ್ಯ ನಮಗೆ ಈ ரொம்ப ಇಷ್ಟ. ರೀತಿಯಾದ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ரொம்ப ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯತಿಲ್ಲ. ಅವ್ರು ಹೇಳುವರು, ಅವ್ರು சொல்வாரு, ಅಮ್ಮವ್ರೆ ಅಮ್ಮವೇ, ನಾವು ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸ್ಕೋಬಾರದು. ನಾವು ಅಪ್ಪಿ ಮಾರಕೂಡದು. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರಂದ್ರೆ ನಾವು ಹೀಗೆ ಜೀವಿಸಬೇಕು. ஒரு ಕ್ರಿಸ್ತನ ನಾವು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಹೀಗೆ ಉಪವಾಸ ಇರಬೇಕು. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಹೀಗೆ ಸಂದೇಶವನ್ನು ಓದಬೇಕು. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಗುಣಗಳು ಹೀಗಿರಬೇಕು. ನಾವು ಜಗಳಗಾರರಾಗಿರಬಾರದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಆಮೆನ್. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕ್ವಾಲಿಟಿಗಳು ಕಾಣಿಸಬೇಕು. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ಕೆಲವೊಂದು தகுதிகள் காண்பிக்க வேண்டும். ஆமென், ஆமென். கிறிஸ்துவென்று பேருக்கு சொல்லக்கூடாது. பேருக்கா கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சில குணாதிசயங்கள் வெளிப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில குணங்கள் வெளிப்பட வேண்டும். உன்னை பார்த்து மற்றவங்க சொல்லணும், இவங்க கரெக்ட். இவர் ನಿಮ್ಮ ನೋಡಿ ಬೇರೆ ಹೇಳಬೇಕು, ನೀನು ಸರಿ. இன்னைக்கு மரிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணாயிட்டு சரீரம் மண்ணுக்குள்ள இருக்கிறது. ಇವತ್ತು ಸತ್ತು ಮಣ್ಣು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅವರ ಶರೀರ ಒಳಗಡೆ. ஆனால் வில்லியம் சையாவை பற்றி இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ವಿಲಿಯಮ್ಸ್ ಅಯ್ಯನ ಕುರಿತು ಇವತ್ತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏனென்றால் அவருடைய விசுவாசம் அப்படியா இருந்தது. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ನಿರೀಕ್ಷೆ ಆಗಿತ್ತು. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடை செய்ய மாட்டார். ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಅವರು ತಡೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. என்னதான் வேலை இருந்தாலும் ಏನೇ ಕೆಲಸ ಇದ್ದರು சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்காமல் ಸಭೆಗೆ ಹೋಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡದೆ அவர் எந்த வேலைக்கும் போக மாட்டார். ಯಾವ ಕೆಲಸಕ್ಕೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க எப்படி இருப்போம்? ಇವತ್ತಿರುವಂತ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தா ಭಾನುವಾರ ಕೆಲಸ ಇದ್ದರೆ அன்னைக்கு சர்ச் வேண்டாம். ಅವತ್ತು ಸಭೆ ಬೇಡ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಆಮೆನ್. நீ வேலை செய்யற இடத்துல உன் மேனேஜரையோ இல்ல உன் டீம் லீடரையோ இல்ல உனக்கு முன்னாடி மேல இருக்கிற அதிகாரிகளே உன்கிட்ட அவங்க கிட்ட நீ பேச முடியலனா, ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ நீ எப்படி சாத்ராக் மேஷக் ஆபத்தை போல வைராக்கியமாய் மாற ನೀನು முடியும்? ಹೇಗೆ ಆ ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನೆಗೋ எங்க உங்க வைராக்கியம்? ನಿನ್ನೊಳಗೆ ವೈರಾಗ್ಯ ಎಲ್ಲಿ? ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ஆமென். என்ன நடந்தது? ಏನು ನಡೆದಿತ್ತು? இங்கே 29வது வசனம், 29ನೇ ವಾಕ್ಯವು, அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ 28வது வசனத்துல நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தேவர்களை போல இந்த உலகத்துல தேசத்துல ஒரு தேவனும் இருக்க கூடாது. இந்த தேவன் தான் உண்மையுள்ள தேவன். தேசத்தை கலக்கினார்கள், தேசமே ரட்சிக்கப்பட்டது, தேசமே எழும்பிச்சு, ದೇಶವೇ ಎದ್ದೋಳಿತು. ஹalleluya. ಆಮೆನ್. 3 பேரை கொண்டு ಆ ಮೂರು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು அவருடைய ಇಟ್ಟು பக்தி வைராக்கியம் ಅವರ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವು முழு தேசத்தையும் ಒಂದು மாறிச்சு. ಪೂರ್ಣ ದೇಶ இன்னைக்கு ಬದಲಾವಣೆ உங்களுடைய ಆಯ್ತು. பக்தி வைராகம் உன் குடும்பத்தை மாற்ற முடியல, ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ವೈರ ಕುಟುಂಬನ உன் ಬದಲಾವಣೆ சபையை ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. மாற்ற முடியல, ನಿನ್ನ ಸಭೆಯನ್ನು ಬದಲಾವಣೆ உன் பிள்ளையை ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. மாற்ற முடியல, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬದಲಾವಣೆ உன் ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. கணவன் மனைவிகளை மாற்ற ನಿನ್ನ முடியல. ಗಂಡನ ಹೆಂಡತಿ ಬದಲಾವಣೆ நீ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எங்க இருந்து தேசத்துக்கு சபைக்கு சாட்சியா இருப்ப? ನೀನು ಹೇಗೆ ದೇಶಕ್ಕೆ ಸಭೆಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀಯಾ? நீ எங்க இருந்து சபைக்கு சாட்சியா இருப்ப? ನೀನು ಹೇಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿ? நீ தேவனுக்கு எங்கிருந்து சாட்சியா ನೀನು இருப்ப? ದೇವರಿಗೆ ಎಲ್ಲಿಂದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವೆ? உன்னை கொண்டு கர்த்தர் எப்படி கலக்குவார்? ನೀನು ಇಟ್ಟು ದೇವರು ಹೇಗೆ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ? ஹalleluya, ஹalleluya. ஆமென். மூன்றாவது நபர் ಮೂರನೇ ವ್ಯಕ್ತಿ தானியேல் 6வது அதிகாரம் ದಾನಿಯೇಲ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯವು 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯವು. இவங்க எல்லாம் அப்படியே கலக்குனவங்க. ಇವರೆಲ್ಲ ಹಾಗೆ ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದವರು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. ஒரு நொடியிலங்க, ಒಂದು ಕ್ಷಣವಲ್ಲಿನೇ, ஒரೇ ನೊಡಿயில, ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ, ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತನಾಡಿದ್ದು ಪರಿಶುದ್ಧಾವಿಯಾನವರು ಪೇಸಿನದು போய்க்கொண்டே இருக்கிறது. ಅದು ಹೋಗುತ್ತಾನೇ ಇದೆ, அது போய்க்கொண்டே இருக்கிறது. ಅದು ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಾನೇ ಇದೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. தானியேல் ದಾನಿಯೇಲ್ குறித்து கர்த்தர் பேசுகிறார். ಆತನ ಕುರಿತು ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இங்கே தானியேல் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல ಈ ದಾನಿಯೇಲ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16 16ನೇ ವಾಕ್ಯವು
ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது ராஜா கட்டளையிட ஆக அரசன் அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ಸಿಂಹಗಳ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ராஜா தானியேலை நோக்கி, ರಾಜ ದಾನಿಯೇಲನನ್ನು ನೋಡಿ, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ನೀನು ಎಡೆಬಿಡದೆ ಆರಾಧಿಸುವಂತ உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் ನಿನ್ನ என்றார். ದೇವರನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. பாருங்க, ನೋಡಿರಿ, தானியேலை குறித்து ராஜாவுக்கு தெரியும், ದಾನಿಯೇಲ ಕುರಿತು ಅರಸನಿಗೆ ಗೊತ್ತು, 120 அதிகாரிகளுக்கு தெரியல. ಆದ್ರೆ ದಾನಿಯೇಲ ಕುರಿತು 120 ಜನರು ಅವರ ಜೊತೆಗಿದ್ದವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த 120 பேரும் தானியேலுக்கு விரோதமா இருந்தாங்க. ಆ 120 ಜನ ದಾನಿಯೇಲಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದರು. இவனுக்கு இந்த போஸ்டிங்கை விடக்கூடாது, ಇವನಿಗೆ ಪೋಸ್ಟಿಂಗ್ இவன் இந்த ಕೊಡಬಾರದು, ஒரு மந்திரி லீடர்ஷிப்ல இருக்க கூடாது, ಇವನಿಗೆ ಮಂತ್ರಿ இவனை ಲೀಡರ್‌ಶಿಪ್ எப்படியாவது தூக்கிடணும், ಹೇಗಾಗಿ இவனை ತೆಗೆಯಬೇಕು, எப்படியாவது மாற்றிடணும், ಹೇಗಾದ್ರೂ ಬದಲಾಯಿಸಬೇಕು, இவனை இந்த தேசத்தை விட்டு ராஜாவை விட்டு நம்ம தூக்கி எடுத்துடணும், ಇವನ ದೇಶ ಬಿಟ್ಟು ಅರಸನ ಬಿಟ್ಟು இவனை ತೆಗೆಯಬೇಕು, சாகடிக்கணும், ಇವನು ಸಾಯಿಸಬೇಕು, இவனை இல்லாம பண்ணணும். ಇವನು ಇಲ್ಲದೆ ಮಾಡಬೇಕು. யோசனை பண்ணினார்கள், ಯೋಚನೆ ಮಾಡಿದರು, ஆலோசனை செய்தார்கள். ಆಲೋಚನೆ ಮಾಡಿದರು. அந்த வலையில ಆ ಬಳೆಯಲ್ಲಿ ஒரு யோசனை தென்பட்டது. ಯೋಚನೆ ಸಿಕ್ಕಿತ್ತು. 30 நாளைக்கு ஒரு காரியத்தை நாம் யோசிப்போம். 30 ದಿನಗಳ ಒಂದು ಕಾರ್ಯ 30 நாளைக்கு 30 ದಿನಗಳಿಗೆ ராஜாவை தவிர ಅರಸನ ಬಿಟ್ಟು எந்த தெய்வத்தையும் யாரும் பர்சனலாக வேண்ட கூடாது. ಯಾವ ದೇವರನ್ನು ಅವರು ರಹಸ್ಯವಾಗಿ ಪೂಜಿಸಬಾರದು. பாருங்க, எவ்வளவு ஒரு கில்லாடிதன, ஒரு விவேகம் பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ವಿವೇಕವಾದ ಕಾರ್ಯವು. ஏனா ಯಾಕಂದರೆ அவங்களுக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிறவர், ದಾನಿಯೇಲ 3 ಸಮಯವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರು. தானியேலை பற்றி தெரிந்தபடியால தான் ದಾನಿಯೇಲ ಕುರಿತು ಅವರಿಗೆ இந்த காரியத்தை வைத்து தானியேலை நாம் ஜெயிக்க முடியும், இந்த காரியத்தை வைத்து தானியேலை நாம் அழிக்க முடியும். இந்த ஜெபம் என்கிற காரியத்தை ஆயுதமாய் எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஜெபத்தை வைத்து அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க. ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ನೆನೆಸಿದರು. அந்த ஜெபம் என்கிற காரியத்தை வைத்து தானியேலை அழிக்க நினைச்சாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬ ಕಾರ್ಯವು ದಾನಿಯೇಲ இன்றைக்கு கூட பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯಾದವರೇ, இன்றைக்கும் ஒரு சில தேவ பிள்ளைகளை பார்த்து, ಇವತ್ತು ಕೆಲವರು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ, உங்களை பார்த்து, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ, என்ன எப்ப பார் பேக தூக்கின்னு போயிடுற, ಯಾವಾಗ ಬೇಗ என்ன எப்ப பார் சர்ச்சின்னு போயிடுற, ಯಾವಾಗ ಸಭೆ என்ன எப்ப பார் ஜெபம் போற, ಏನ್ ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ கேலி பண்றாங்களா, கேலி பண்றாங்களா, ಕೇಳಿ ಮಾಡ್ತಾರಾ, தூஷிக்கிறார்களா, ಮಾಡ್ತಾರಾ? பயப்படாதீங்க, பயப்படಬೇಡಿರಿ, பயப்படாதீங்க. பயப்படಬೇಡಿರಿ. அந்த ஜெபம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா உனக்கு தெரியும், ನಿನಗೆ ಗೊತ್ತು, ஆனா உனக்கு தெரியும், ನಿನಗೆ ಗೊತ್ತು. இந்த தேவன் என்னை நடத்துவார், இந்த தேவன் என்னை விடுவிப்பார், இந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நான் உபவாசித்து ஆலயத்துக்கு போனா எனக்கு நன்மை கிடைக்கும். ನನಗೆ ಹೊಳೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. கேலி பண்றவங்க பண்ணட்டும், ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡುವವರು ಮಾಡಲಿ, இவங்க டெய்லி போய் என்னத்தை வாரிக்கிட்டேன்னு சொல்றவங்க சொல்லட்டும். ಡೈಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಎತ್ಕೊಂತಾರೆ ಅಂತ ಹೇಳೋರು ಹೇಳಲಿ. ஆனா ಆದರೆ தேவன் ದೇವರು செய்யும் காரியம் ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ பயங்கரமாயிருக்கும். ಭಯಂಕರವಾದದು. தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ಕಾರ್ಯ ಭಯಂಕರವಾದ. நான் மோசையை கொண்டு செய்ததை போல ನಾನು ಮೋಸನಿಟ್ಟು ಮಾಡಿದ ಹಾಗೆ உன்னை கொண்டும் செய்வேன். ನಿಟ್ಟು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் செய்யும் காரியம் ನಾನು ಮಾಡುವ பயங்கரமாயிருக்கும். ஆகையால பயப்படாதே சிறுமந்தையே, ಭಯಪಡಬೇಡ ಚಿಕ್ಕ ಮಂದೆ. ஜெபத்தை வைத்து உன்னை கேலி பரியாசம் செய்கிறவள் செய்யட்டும், ಪ್ರಾರ್ಥನೆ ಇಟ್ಟು ಗೇಲಿ ಪ್ರಯಾಸ ಮಾಡುವರು ಮಾಡಲಿ. நீ பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, சோர்ந்து போகாதே, ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡ. தொடர்ந்து உன் காரியங்களை அதிகப்படுத்து, உன் ஜெப ஜீவியத்தை அதிகப்படுத்து, ಪ್ರಾರ್ಥನೆ உன் ஆராதனையை அதிகப்படுத்து, உன் வேத வாசிப்பை இன்னும் அதிகப்படுத்து. அவங்க சொல்ல சொல்ல நீ அதிகமாக கன்சோல் பண்ணாத, ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಡ. கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி சொல்லும்போது ಹಾಗೆ ಹೇಳುವಾಗ தானியேல் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியில ಆಜ್ಞೆಗೆ ವಿಧೇಯನ ಆಗಿ தானியேல் எப்போதும் ஜெபிக்கிறத போல ஜெபிச்சாரு. ದಾನಿಯೇಲ್ ತಾ ಪ್ರಕಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗೆ ಮಾಡಿದರು. உடனே இவரு ஜெபம் பண்ணிட்டாரு. ತಕ್ಷಣವೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ தானியேல் அவருடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டாரு. ದಾನಿಯೇಲ್ ದೇವರ ದೃಷ್ಟಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. உடனே ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து ತಕ್ಷಣ ತಪ್ಪೊರಸನ್ನು அவருடைய சிங்கத்தின் கபியில போடணும், ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು, எலும்பு கூட கிடைக்க கூடாது என்று நினைத்தார்கள். ಸಿಕ್ಕಬಾರದು ಎನಿಸಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனா தானியேல் யாருன்னு ராஜாவுக்கு தெரியும். ಅದರಲ್ಲಿ ದಾನಿಯೇಲ್ ಯಾರಂತ ஆனா ಅರಸನಿಗೆ ராஜா கீழே இருந்த 120 பேருக்கு தெரியாது. ಅರಸನ ಕೆಳಗಿದ್ದ 120 ಜನ அந்த மகிமையை தெரியும்.
ವಾಕ್ಯಮೇ ಗೊತ್ತು. அந்த ஆவி என்னன்னு தெரியும். ஆத்மா என்னன்னு தானியேல் ಗೊತ್ತು. விசேஷித்த ஆவி. தானியேலுக்குள்ள இருக்கிறது விசேஷித்த ஆவி. இவன் விசேஷித்த ஆவி பெற்றவன். ஓ, இவனை சிங்கம் ஒண்ணும் பண்ணாதே. ஏனால் தானியேலின் தேவன் உண்மையுள்ளவர். தானியேல் தேவன் நிஜமுள்ளவர். ஹல்லேலூயா. சிங்க கெபியில போட்டாயிற்று. ಸಿಂಹದ ಗಬ್ಬಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಾಯ್ತು. 20வது வசனத்துல சொல்லப்படுகிறது. 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅರಸನಿಗೆ ನಿದ್ದೆ ஐயோ, ಬಂದಿಲ್ಲ. ஒரு அற்புதமானவனே, ಒಂದು ஒரு தேவ மனுஷனே, ದೇವರ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು இப்படி பண்ணிட்டார்களே. ಮಾಡಿಬಿಟ್ಟಾರಲ್ಲ, சாப்பிடல, ಊಟ ಮಾಡಲಿಲ್ಲ, தூங்கல. ನಿದ್ದೆ அந்த ಮಾಡಲಿಲ್ಲ. அரண்மனையில் இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு கோபத்துல ராஜா. என்ன பண்ணுவேன்? ಏನ್ ಮಾಡಲಿ? எப்பொழுது பொழுது விடியும், ಯಾವಾಗ ಮುಂಜಾನೆ பொழுது ಆಗುತ್ತದೆ, விடிகிற ஜாமத்துல ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ எழுந்து ராஜா ஓடுறாரு. ಎದ್ದು ಅರಸನು ಓಡುತ್ತಾರೆ. சேவகர்கள் ஓடல, ಸೇವಕರು 120 பேர் ஓடல. 120 ಜನ ಓಡಲ್ಲ. ஏன்னா 120 பேருக்கு தெரியும் 20 ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತು, இவன் அழிஞ்சு போயிருப்பான், ಇವನು ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ, இவன் உயிரோட இல்ல, ಜೀವಂತವಾಗಿ இவன் ಇಲ್ಲ, செத்து போயிருப்பான். ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ. அங்க ஒரு அடையாளமான எலும்பு பீஸ் கூட இருக்காதுன்னு நினைச்சாங்க. ಭೂತಾಗಿರುವ ಎಮ್ಮೆಗೆ ಪೀಸ್ ஆனா ராஜாவுக்கு தெரிந்தது. ಅರಸನಿಗೆ ಗೊತ್ತು, ஓ, நான் ஓடி போய் பார்க்கிறேன், ನಾನು ಹೋಗಿ ஒருவேளை அவங்க தேவன் காப்பாற்றி இருப்பார். ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. கிட்ட போய் ಆತನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋಗಿ, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರಾದ ஜீவனுள்ள தேவனுடைய மகனே, ಸ್ವರೂಪನಾದ ಮಗನೇ, ஜீவனுள்ள தேவனுடைய மகளே, ದೇವರ ಮಗಳೇ, ஓ, நீ என்ன பண்ற? ಏನ್ ಮಾಡುತ್ತೀಯಾ? ஓ, தேவன் உன்னை தப்புவித்தாரா? ತಪ್ಪಿಸಿದಾರಾ? ஓ, சத்தம் வருமா? ಬರುತ್ತದಾ? ஓ, சிங்க குகையிலிருந்து சத்தம் வருகிறது. ಗಬ್ಬಿಯಿಂದ ಧ್ವನಿ ಬರುತ್ತದೆ. தானியேல் சொல்லுகிறார், தானியேல் ಹೇಳ್ತಾನೆ, ராஜாவே, அரசனே, நீர் வாழ்க, ಶುಭ ಉಂಟಾಗಲಿ. என் தேவன் ನನ್ನ ದೇವರು சிங்கங்களின் வாயை தூதர்களை வைத்து கட்டி போட்டார். ಸಿಂಹಗಳ ಬಾಯಿನ ತೂದನ್ನಿಟ್ಟು ಕಟ್ಟಿಸಿದರು. எனக்கு ஒரு சேதமும் இல்லை. ಯಾವ ಕೇಡು ಬಂದಿಲ್ಲ. இதோ நான் ஜீவனோடு இருக்கிறேன். ಜೀವಂತವಾಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. நீ ஒண்ணுக்கும் இல்ல, ಏನಕ್ಕಿಲ್ಲ, நீ அழிஞ்சு போயிடுவ, ಅಳಿದು ಹೋಗುತ್ತೀಯಾ, உன்னால ஒண்ணும் முடியாது, ಏನಾಗುದಿಲ್ಲ, நீ இப்படிதான் இருந்து செத்து போவன்னு சொல்றாங்களா? ಸತ್ತೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರ. பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ. உன்னை நினைத்தவர், ನಿನ್ನನ್ನು உன் ನೆನೆಸಿದವರು, நினைவாய் இருக்கிறவர், ನೆನಪಾಗಿದ್ದವರು, உன்னை உயர்த்தி வரும் வரைக்கும், உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை விட்டு போகவோ மாட்டார், உன்னை கை விடவோ மாட்டார். ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எஸ் எஸ் ரிகா பா ஷகா ரபா ரதா ரபா பா கபா லபா. எஸ் எஸ் ரஷலபோ ரதுரா ரிகபோ பரகோ பஷகரா ரந்தரா லதோ ரகபா லகபோ பலகபா ஷகரியா. லோ, தானியேலின் தேவன் நம் தேவன், ನಮ್ಮ ದೇವರು, எலியாவின் தேவன் ಎಲಿಯನ ದೇವರು, நம் தேவன், ನಮ್ಮ ದೇವರು, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் ಶಾದ್ರಕ್, ಮೇಷಕ್, நம் தேவன் ನಮ್ಮ ದೇವರು, நம்மை விடுவதில்லை, ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, நம்மை விடுவதில்லை. நம்மை ಬಿಡುವುದಿಲ್ಲ. இதோ உன்னை பார்த்து ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ஜனங்கள் சொல்வார்கள், ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்தை கலக்குகிறவர்கள், ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೋಲು ಮಾಡಿದವರು, உலகத்தை கலக்குகிறவன் ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗೋಲು ஓ வந்து விட்டான், இவன் மேல் அபிஷேகம் இருக்கிறது, இவன் தேவ மனுஷன், இவன் தேவ மனுஷன், இவன் தேவ பிள்ளை, ஆவியானவர் இவளோடு இருக்கிறார், ஆவியானவர் இவளோடு இருக்கிறார், இவள் மகிமையுடையவள். ಆಮೆನ್. ನಿನ್ನ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತೀಯಾ? எஸ் எஸ் ரிகபா ஷகரபா ரதரா லகரபா ஷந்தடபா ரிதரா லதரகபோ லதுரபா லகரபா. கலக்குகிற கலக்கல் பெரியது. ಆಮೆನ್. ಅಲ್ಲಲ್ಗೊಳಿಸಲು ಮಾಡುವುದು ದೊಡ್ಡದು. எஸ் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಭಯಂಕರವಾಗಿದೆ. நான் மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಸೆಸೋದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ உன்னோடு இருப்பேன். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. நான் யோசுவாவோடு இருந்தது போல ನಾನು ಯೋಶುವ ಜೊತೆಗಿದ್ದ நான் ಹಾಗೆ உன்னோடு இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ நான் ಇದ್ದೀನಿ. தெபோராளோடு இருந்தது போல ನಾನು ದೆಬೋರಾಳಾಗಿದ್ದ நான் உன்னோடு ಹಾಗೆ
இருப்பேன். ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದೇನೆ. நான் அப்போஸ்தலரோடு இருந்தது போல ನಾನು ಅಪೊಸ್ತಲರಿಗಿದ್ದ நான் ಹಾಗೆ உன்னோடு இருப்பேன். ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. நான் எஸ்தரோடு இருந்த தேவா ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದ நான் ಹಾಗೆ உன்னோடு இருப்பேன் ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ದೇನೆ. என்பதை மறவாதே. ನೀನು ಎಂದಿಗೂ ಮರೆಯಬೇಡ. எஸ் எழும்பு எழும்பு சீயோனே, ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು ಚೀಯೋನೇ, உன் வல்லமை ನಿನ್ನ தரித்துக்கொள். ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. நீ எழும்புகிற, ನೀನು ಎದ್ದೇಳುವಂತದ್ದು, நீங்க எழும்புறீங்க, ನೀನು ಎದ್ದೇಳುತ್ತೀಯಾ, ஆனா உன் மேல் இருக்கிற தூசியை தட்டுவதில்லை. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಧೂಳನ್ನು ತಟ್ಟುವುದಿಲ್ಲ. அந்த தூள் உன்னை மறுபடியும் இழுத்து பிடிக்கிறது. ಆ ಧೂಳು ಮತ್ತೆ ನೀನು அந்த ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. தூள் உனக்கு டஸ்ட் அலர்ஜியை கொண்டு ಆ வருகிறது. ಧೂಳು ನಿನಗೆ ಡಸ್ಟ್ ಅಲರ್ಜಿ அந்த ಕೊಡುತ್ತದೆ. தூள் உனக்கு வியாதியை கொண்டு ಆ வருகிறது. ಧೂಳು ನಿನಗೆ ರೋಗವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அந்த தூசி உனக்கு பலவீனத்தை தருகிறது. ಆ ಧೂಳು ನಿನಗೆ ಬಲಹೀನತೆಯನ್ನು அந்த ಕೊಡುತ್ತದೆ. தூசி நிமித்தம் சமாதானம் இல்லை. ಆ ಧೂಳು ನಿಮಿತ್ತ அந்த ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. தூசி நிமித்தம் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. ಆ ಧೂಳು ನಿಮಿತ್ತ ಕುಟುಂಬದ அந்த ಸಂತೋಷವಿಲ್ಲ. தூசி நிமித்தம் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. ಆ ಧೂಳು ನಿಮಿತ್ತ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆகையால உன் மேல் படிந்திருக்கிற தூசியை உதறிவிட்டு எழும்பு. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಮೇಲಿನ ಧೂಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳು. இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, ಇಲ್ಲಿ ತನಕ ಇದ್ದ ಜೀವಿತ ಬೇರೆ, இனி மேல் இருக்கிற வாழ்க்கை வேற. ಇನ್ನು ಮುಂದೆ ಇರುವಂತ ಜೀವಿತವೇ ಬೇರೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல 3 பேரை பார்த்தோம். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ. புதிய ஏற்பாட்டிலே 3 பேர் இருக்கிறாங்க. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ಜನ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ಜನ ಇದ್ದಾರೆ. புதிய ஏற்பாட்டிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ முதலாவது கர்த்தர் தேடுகிற ஒரு மனுஷன். ಮೊದಲಾಗಿ ದೇವರು ಹುಡುಕಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ಯೋಹಾನ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯವು. அங்கே கர்த்தர் போய் ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೋಗಿ, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, ಸೀಮೋನ ಕುಮಾರನಾಗಿರುವ ಪೇತ್ರನೇ, நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா? ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯಾ? நீ என்னை நேசிக்கிறாயா? ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ? இன்றைக்கு ಇವತ್ತು இன்றைக்கு ಇವತ್ತು என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோ. ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳು. அம்மோ என்னை நேசிக்கிறியா? ಅಪ್ಪ, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ? உன் பிள்ளைங்களெல்லாம் வேண்டாத இடத்துக்கு விக்கிரகங்களுக்கு அனுப்புகிற நீ எங்க இருந்து என்ன நேசிக்கிற? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬೇರೆ ಸ್ಥಳ நீ என்ன நேசிச்சுனா இதெல்லாம் பண்ண மாட்ட. ನೀನು ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದೆಲ್ಲ ನೀನು உன் ಮಾಡಿಲ್ಲ. அன்புல உண்மை இல்ல. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಜವಿಲ್ಲ. உன் அன்புல தெய்வ பயம் இல்ல. ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಭಯವಿಲ್ಲ. உன் அன்பெல்லாம் உன் வீட்டு மேல இருக்கு. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಮನೆ உங்க ಮೇಲೆ அம்மா ಇದೆ. வீட்டு மேல இருக்கு. ತಂದೆ ಮೇಲೆ உன் ಇದೆ. கூட பிறந்தவங்க மேல இருக்கு. ನಿನ್ನ ಒಡಹುಟ್ಟಿಗಳ ಮೇಲೆ ಇದೆ. அப்பேற்பட்ட உன்னை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், ಅಂತವರು ನೋಡಿ ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, என்னை நேசிக்கிறாயா? ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯಾ? என் மேல் அன்பா ನನ್ನ இருக்கிறாயா? ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀಯಾ? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. பேதுரு சொல்லுகிறார், ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆமா ஆண்டவரே. ಹೌದು ದೇವರೇ. 3 முறை கேட்கிறார். 3 ಸಾರಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஏன் 3 முறை? ಯಾಕೆ 3 ಬಾರಿ? 3 முறை பேதுரு மறுதலித்தார். 3 ಸಾರಿ ಪೇತ್ರನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் 3 முறை கேட்க என்ன காது கேளாதவரா? ಅವನು 3 ಬಾರಿ ಕೇಳಿದಕ್ಕೆ ಆತನ ಕಿವಿ ಕೇಳಿದವರಾ? ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್. 3 முறை ஏன் கேட்கணும்? 3 ಸಾರಿ ಯಾಕೆ ಕೇಳಬೇಕು? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ಇವತ್ತಿರುವಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஐ லவ் யூ ஒரு முறை சொன்னாவே அவங்க ஐ லவ் யூ டெய்லி பல லவ் யூ போயினே இருக்குது. ಒಂದು ಸಾರಿ ಐ ಲವ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಿನ ದಿನ ಐ ಲವ್ ಯು ಐ ಲವ್ ஆனா அவங்க சொல்றது ஒரே ஐ லவ் யூ தான். ಅದು ಅವ್ರು ಹೇಳೋದು ಒಂದೇ ಸಾರಿ ಐ ಲವ್ ಯು. ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್. ஆனா பல லவ் யூ போகுது. ಆದ್ರೆ ಹಲವಾರು ಸಾರಿ ಆ ಲವ್ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. ஒரு முறை தேவன் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். ಒಂದು ಸಾರಿ ಯೇಸು ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಕೇಳಿದರು. ஆமா ஆண்டவரே. ಹೌದು ದೇವರೇ. ஆனா 3 முறை கேட்கிறாரு. ಆದ್ರೆ 3 ಸಾರಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஏன் 3 முறை? ಯಾಕೆ 3 ಸಾರಿ? 3 தடவை பேதுரு கர்த்தரை மறுதலித்தார். 3 ಸಾರಿ ಪೇತ್ರನು ದೇವರನ್ನು ನಿರಾಕರಿಸಿದನು. பேதுருவை அவன் இவன் எல்லாம் சொல்ல மாட்டேன். ಆ ಪೇತ್ರನು ಅವನು ಇವನ ಅಂತ ಹೇಳಬಾರದು. பேதுருவை கொண்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர். ಪೇತ್ರನ ಇಟ್ಟು ಬಂಡೆ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ. அந்த கல்லு சபையாய் மாறினது. ಆ ಕಲ್ಲು ಸಭೆಯಾಗಿತ್ತು. அந்த கல் சுவிசேஷமாய் மாறினது. ಆ ಸಭೆ ಸುವಾರ್ತೆಯಾಗಿ அந்த பேதுரு என்கிற கல் அற்புதங்களை செய்தது. அந்த பேதுரு என்ற கல் அதிசயங்களை செய்தது. கர்த்தருக்காக மரணம் வரைக்கும் நிலைத்து நின்றது. தேவருக்காக மரணம் தனக்கு நிலைகொண்டிருந்தது. ஹalleluya ஹalleluya. அந்த பேதுரு என்கிற கல்லில தான் अनेक கற்கள் எழும்பினது. ಆ ಪೇತ್ರ ಎಂಬ ಕಲ್ಲು ಅನೇಕ ಕಲ್ಲುಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆமென் ಆಮೆನ್. 3 தடவை மறுதலித்த பேதுருவை 3 முறை கேட்டு
அந்த காரியங்களை மன்னித்து விட்டார். 3 ಸಾರಿ ನಿರಾಕರಿಸಿದ ಪೇತ್ರನ ದೇವರು ನೋಡಿ 3 ಸಾರಿ ಕಲ್ಲನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟರು. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். அந்த பேதுருவை வைத்துதான் ಆ ಪೇತ್ರನ ಇಟ್ಟೆ அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ಅದೇ ಅಪೊಸ್ತಲರ 41 42ல பார்த்தீங்கன்னா 41 42 ನೋಡಿ ஒரே பிரசங்கத்துல ಒಂದೇ ಸಂದೇಶ பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினார். ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬರಿತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬರಿತಾರೆ. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಡೆಯಲ್ಲಿ கலக்கினவர்களை காட்டிலும் ಹಲ್ಲುಗಳನ್ನು ಮಾಡಿದವರಿಗಿಂತ இந்த புதிய ஏற்பாட்டிலே ಈ ಹೊಸ பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வேலை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு கிரியை செய்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಅಪೊಸ್ತಲರ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರು. பழைய ஏற்பாட்டிலே 3 பேர் கலக்கின கலக்கல் அப்படி பழைய ஏற்பாட்டிலே கலக்கினவர்கள் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹಲ್ಲುಗಳನ್ನು ಮಾಡಿದವರು இயேசுதான் தேவன் என்று தேசத்தையே கலக்க வைத்தார்கள். ಯೇಸುವೇ ದೇವರಿಂದ ದೇವರೆಂದೇ ಅವರು ಹಲ್ಲುಗಳನ್ನು ಮಾಡಿದರು. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட கிரியை ಪವಿತ್ರ செய்கிறார். ಆತ್ಮ ಅವರ ಜೊತೆಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರು. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಒಂದೇ ಸಂದೇಶದಲ್ಲಿ 3 ಜನ ஒரே ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. பிரசங்கத்துல 5000 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ಒಂದೇ ಸಂದೇಶದಲ್ಲಿ 5,000 பேதுருவை கொண்டு கர்த்தர் கலக்கினார். ಪೇತ್ರನ ದೇವರು ಹಲ್ಲುಗಳನ್ನು அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. அப்பேற்பட்ட பேதுருவை பார்த்து தான் தேசம் பயப்படுகிறது. ಅಂತ ಪೇತ್ರನ ದೋಷ ಭಯಪಟ್ಟಿತ್ತು. ஓ உலகத்தை கலக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று பயந்தார்கள். ಓ ಲೋಕವನ್ನು ಹಲ್ಲುಗಳನ್ನು ಮಾಡಿದವರು ಬಂದು ಬಿಟ್ಟರು. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் ಅಪೊಸ್ತಲ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பவுலை பார்க்கிறோம். ಪೌಲನ್ ನೋಡಿನೆ. இரண்டாவது மனுஷன் ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿ பவுல். ಪೌಲು. முதலாவது பேதுரு. ಮೊದಲಾಗಿ ಪೇತ್ರನು. பேதுருவின் காரியங்களை வாசிங்க. ಆ ಪೇತ್ರ ಕಾರ್ಯವನ್ನು எப்படி எல்லாம் அது கலக்குனாங்க பாருங்க. ಅವರು ಹೇಗೆಲ್ಲ ಹಲ್ಲುಗೊಳಿಸಿದ್ರು ಅಂತ ನೋಡಿರಿ. இரண்டாவது காரியம் ಎರಡನೇ ಕಾರ್ಯವು பவுல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5வது வாக்கியத்திலே 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஓ கர்த்தர் சவுலை சந்திக்கிறார். ಕರ್ತನು ಸೌಲನ ಸಂಧಿಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆமென் ಆಮೆನ್ 9வது அதிகாரத்துல 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5வது வசனம் 5ನೇ சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு புறப்பட்டு போகும்போது ಇವನು ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡೋಕೆ ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அங்கே வழியில கர்த்தர் அவரை சந்திக்கிறார். ಅಲ್ಲಿ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅವನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. அவருடைய கண்கள் குருட்டாக்கப்பட்டது. ಅವನು ಕಂಡುಗಳಿಗೆ ಹೋಗಿ அங்கே ஒரு சத்தம் வெளிப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಧ್ವನಿ அந்த ಪ್ರಕಟವಾಯಿತು. சத்தத்தை கேட்டு ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, ஆண்டவரே ದೇವರೇ நீர் யார்? ನೀನು ಯಾರು? உடனே அங்க கர்த்தர் சொல்லுகிறார், ತಕ್ಷಣ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ನೀನು ಹಿಂಸಿಸುವಂತ ದೇವರು நீ ನಾನೇ. வேதனைப்படுத்துகிற ஜீவனுள்ள தேவன் நானே. ಪ್ರಕಟಿಸುವ ದೇವರು ನಾನೇ. உன் பாவத்துக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்து நானே. ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟ உன்னை ಕ್ರಿಸ್ತ ನಾನೇ. ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த இயேசு நானே. ನಿನ್ನನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಬಂದ ಯೇಸು ನಾನೇ. ஒரே ஒரு வார்த்தைக்கு ಒಂದೇ ಒಂದು ಮಾತು சவுல் பவுலாய் மாறினார். ಸೌಲ ಪೌಲನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ஒரே ஒரு காரியம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஒரே ஒரு தரிசனம், ಒಂದೇ ಒಂದು ದರ್ಶನವು, ஒரே ஒரு வெளிப்பாடு, ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಕಟವು. அங்கே மாற்றம் வந்தது. ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಯಿತು. பிறகு பவுலை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறார். ತಕ್ಷಣ ಪೌಲನಿಟ್ಟು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು அதே ಮಾಡಿದನು. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9வது வசனத்துல 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பாருங்க, படிங்க. பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. அங்கே பவுல் என்கிற சவுலை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். ಅಲ್ಲಿ ಸೌಲನ ಪೌಲನ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟರು. அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ತುಂಬಲ್ಪಟ್ಟವನು. அங்கே ಅಲ್ಲಿ சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது ಸೆರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಅವನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಾಗ அங்கே கர்த்தர் ಅಲ್ಲಿ ದೇವರು பவுலை வெளியே கொண்டு வருகிறார். ಆ ಪೌಲನ್ನು ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು சிறைச்சாலை உடைக்கப்படுகிறது. ಸೆರೆಮನೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಾಯಿತು. கதவுகள் உடைக்கப்படுகிறது. ಬಂಧನಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಯಿತು. சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. ಸಂಗತಿಗಳು ಒಡೆಯಲ್ಪಡಾಯಿತು. வெளியே கொண்டு வராங்க. ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். தேவனுக்கு அந்த ராஜ்யத்துக்கு தெரிந்து விட்டது. ராஜாக்கு தெரிந்தது. காவலாளர்கள் பயப்படுகிறார்கள். ಸೆರೆಮನೆயிದ್ದವರು ಕಾವಲಾಳ, ஐயோ இங்க விடுவிக்கு வெளியே போயிட்டாங்க, ಅವರು ಹೊರಗೆ ಹೋಗಿ ராஜா என்னை கொண்டு போடுவாரே. ರಾಜನು ಕೊಂದಾಕುತ್ತಾರೆ. பவுல் சொல்லுகிறார், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, உனக்கு ஒரு தீங்கும் செய்து கொள்ளாத, ಯಾವ ಕೇಡು நான் ಮಾಡಬೇಡ. உயிரோட தான் இருக்கிறேன், ನಾನು ಜೀವವಾಗಿದ್ದೀನಿ. நாங்க இங்க தான் இருக்கிறோம். ನಾವು ಇಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ. என் தேவன் எங்களை தப்புவித்தார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದರು. ஹல்லேலூயா,
காவலாளர்கள் அன்றைய தினம் ரட்சிப்பில் வந்தார்கள். ಅಲ್ಲಿ அதே போல பவுல் போன இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. பவுல் தேசம் தேசம் எங்கும் நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். ಪೌಲ ದೇಶ ದೇಶವಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಿಸಿದರು. அங்கே அநேக கிறிஸ்துவை நம்பி ரட்சிப்புக்குள்ள வந்தார்கள். ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ಕರ್ತನ ಯೇಸುವೆ ಆಂಡವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡರು. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷம். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ இந்த வெளிப்படுத்தலை உருவாக்கின ಈ ಪ್ರಕಟಣೆಗಳು ಉಂಟು ಮಾಡಿದವರು யோவான். ಯೋಹಾನನು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. பவுல் அப்போஸ்தலர் காலத்திலே கலக்கினார்கள். ಪೌಲ ಅಪೊಸ್ತಲ ಕಾಲದಲ್ಲಿ பேதுரு கலக்கின கலக்கல் வேற. ಪೇದ್ರು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದೋ ಬೇರೆ. அப்போஸ்தலர் 17:6 சொன்ன கலக்கல் ಈ ಅಪೊಸ್ತಲ 16:7 இங்க வெளிப்படுத்தல பயங்கரமாய் வருகிறது. ಪ್ರಕಟಣೆ ಭಯಂಕರವಾಗುತ್ತದೆ. யோவானை வைத்து கர்த்தர் கலக்குகிறார். ಯೋಹಾನனை ದೇವರು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. 7 சபைகளை குறித்து பேசுகிறார். 7 ಸಭೆಗಳ ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பத்மு தீவிலே யோவானுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ಪದ್ಮ ದೇಶದಲ್ಲಿ அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳು ಪ್ರಕಟವಾಗುತ್ತವೆ. யோவானை வைத்து தீர்க்க தரிசனங்கள் எழுதப்படுகிறது. ಯೋಹಾನನಿಗೆ ಅನೇಕ ಪ್ರವಾದಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 7 சபைகளை குறித்து எழுதப்படுகிறது. ಸಭೆಗಳ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தூதர்களை குறித்து எழுதப்படுகிறது. 7 முத்திரைகளை குறித்து எழுதப்படுகிறது. 3 விதமான குதிரைகளை குறித்து எழுதப்படுகிறது. 12 கற்களை குறித்து எழுதப்படுகிறது. பில்லர்களை தூண்களை குறித்து எழுதப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதப்படுகிறது. தேவனுடைய வருகை குறித்து எழுதப்படுகிறது. சாத்தானின் ஆளுகையை குறித்து எழுதப்படுகிறது. சாத்தானுடைய ராஜ்யம் எப்பொழுது அழியும் என்பது எழுதப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இறங்கும் என்று எழுதப்படுகிறது. புதிய எருசலேம் எப்படி உருவாக்கப்படும் என்று எழுதப்படுகிறது. புதிய எருசலேமிலே யாரெல்லாம் பங்கடைவார்கள் என்று எழுதப்படுகிறது. நியாய தீர்ப்பு எப்போது என்று எழுதப்படுகிறது. ವಿಚಾರಣೆ ಯಾವಾಗ ಅಂತ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. சாத்தானும் சாத்தானுடைய கூட்டத்தாரும் ಶೈತಾನ ಸೇರಿದವರು அகால பாதாளத்தில் அக்கினி கடலிலே எப்படி போய் தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்படுகிறது. ಅವರು ಬೆಂಕಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೇಗೆ ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು இதன் மத்தியிலே ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஓ நெச்சுகளிலும் கைகளிலும் இந்த உலகம் எப்படி போகும். ಓ ಅನೇಕರಲ್ಲಿ ಕೈಗಳಲ್ಲಿ ಲೋಕ 666 என்ற முத்திரை எப்படி வரப்போகிறது. 666 ಎಂಬ ಮುದ್ರೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ. சாத்தானின் ராஜ்யம் எப்படி இருக்கும். ಶೈತಾನ ರಾಜ್ಯ ಹೇಗೆ ಇರುತ್ತದೆ. இவைகளை அனைத்தையும் ಇವುಗಳ ಎಲ್ಲವನ್ನು உலகத்தை குறித்து மட்டுமல்ல, ಲೋಕವನ್ನು ಕುರಿತು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த பூலோகத்தை மட்டுமல்ல, ಈ ಭೂಲೋಕವು ಮಾತ್ರವಲ್ಲ, பரலோகத்தின் ரகசியங்களையும் ಪರಲೋಕದ ರಹಸ್ಯಗಳನ್ನು ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையையும் ಒಂದೊಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಕುರಿತು ರಹಸ್ಯವನ್ನು ஆராதிக்கிற 7 சபைகளின் காரியங்களை குறித்து ಆರಾಧಿಸುವ 7 ಸಭೆಗಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು பத்மு தீவிலே யோவானை வைத்து கர்த்தர் எழுதினார். ಪದ್ಮ ತೀವಿಯಲ್ಲಿ ಯೋಹಾನನಿಗೆ ದೇವರು ಬರೀತಾರೆ. இந்த உலகம் கலக்குவார். ಈ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த பூமி அழிய போகிறது நிச்சயம். ಈ ಭೂಮಿ ಅಳಿಯುವುದು ಖಂಡಿತವೇ. இந்த பூமி நாசமடைய போகிறது. ಭೂಮಿ ನಾಶವಾಗುತ್ತದೆ. கர்த்தர் அழிக்க போகிறார். இதை 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே ಹಲವಾರು ವರ್ಷಗಳ யோவானை வைத்து எழுதினார். யோவான் சொன்னது நிறைவேறும். ಯೋಹಾನ ಹೇಳಿದ್ದು ನೆರವೇರುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் கலக்குவார். ದೇವರನ್ನು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. ಶಿಷ್ಯர்கள் கலக்கிற கலக்கல் அல்ல. ಶಿಷ್ಯರು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಪಡಿಸುವುದಲ್ಲ, தேவனே கலக்க போகிறார். ದೇವರೇ ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனே கலக்குவார். ದೇವರೇ ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் கலக்கும் போது ಅವರು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡುವಾಗ புதிய மகிமை, ಹೊಸ ಮಹಿಮೆ, புதிய ராஜ்யம், ರಾಜ್ಯವು, சந்தோஷம், ಸಂತೋಷವು, சமாதானம், சமாதானವು, நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு, மீட்பு. ವಿಮೋಚನೆ. ஹalleluya. ಹalleluya. வெளிப்படுத்தலை கர்த்தர் சொல்லிவிட்டார். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவரை கொண்டுதான் சொல்கிறார். ಅವರನ್ನಿಟ್ಟು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, யோவான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகன். ಈ ಯೋಹಾನ ದೇವರಿಗೆ அவருடைய ಪ್ರಿಯವಾದ மார்பிலே ಮಗನು. சாய்ந்திருந்த ஒரு ಆತನ ಎದೆ சீஷன், ಮೇಲೆನೇ ஒரு ಮಲಗಿಕೊಂಡವನು, அப்போஸ்தலன். ಒಂದು ಅಪೊಸ್ತಲ. அந்த அப்போஸ்தலனை குறித்து தான் கர்த்தர் இது வரைக்கும் கலக்கி கொண்டிருக்கிறார். ಅಪೊಸ್ತಲನಿಟ್ಟು ದೇವರು ಇಲ್ಲಿ ತನಕ இந்த ಅಲ್ಲುಗಳನ್ನು ಮಾಡಿದರು. வெளிப்படுத்தலை எழுத வைத்தார். ಈ ಪ್ರಕಟಣೆ ಬರೆಯಕ್ಕೆ ಮಾಡಿದರು. ஹalleluya.
பெரிய கலக்கல்கள் கலக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ದೊಡ್ಡ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡುವುದು ಮಾಡ್ತಾನೆ ಇದೆ. அநேக ஊழியர்கள் தேசங்களை இன்றைக்கு கலக்கி கொண்டிருக்கிறாங்க. ಅನೇಕ ಸೇವಕರು ದೇಶಗಳ ಅಲ್ಲುಗಳು ಮಾಡ್ತಾನೆ, ಇವತ್ತು ಮಾಡ್ತಾರೆ. அநேகர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ಅನೇಕ ಸತ್ತವರು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் அநேக ஊழியர்களை வைத்து இன்றைக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ಅದ್ಭುತಗಳು அதிசಯ ಸೇವಕರು ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அநேக பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ எப்படி இருக்கிற? ನೀನ್ ಹೇಗೆ ಇದೆ? நீ எப்படி இருக்கிற? ನೀನ್ ಹೇಗಿದೀಯಾ? ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. உன்னை பார்த்து சொல்லணும். ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. உலகத்தை கலக்குகிறவர்கள், ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿದವರು, உலகத்தை கலக்குகிறவர்கள் ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಿಸಿದವರು இங்கே வந்து விட்டார்கள். ಇಗೋ ಇಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟರು. இனி இந்த இடத்துல எனக்கு இடம் இல்ல. ಇಲ್ಲಿ ಇನ್ನು ಮುಂದೆ ನನಗೆ சாத்தான் நடுநடுங்கணும், சாத்தான் பயப்படணும், அவனுடைய ஆளுகை அழியணும், அவனுடைய திட்டம் அழியணும், அவனுடைய உருவங்கள் அழியணும், அவனுடைய சொரூபங்கள் அழியணும், அவனுடைய வல்லமைகள் அழியணும், அவனுடைய கொடுக்குகள் அழியணும். அதை அழிக்கதான் கர்த்தருடைய நாவை தெரிந்தெடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಅದನ್ನು உனக்கு வல்லமையை கொடுக்க போகிறார். ಕೊಡುತ್ತಾರೆ. ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ಅಭಿಷೇಕವನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. பெற்றுக்கோ. ಪಡೆದುಕೊಳ್ಳು. நாளைக்கு உன்னுடைய நாள். ನಾಳೆ ನಿನ್ನ ದಿನವಾಗಿದೆ. கர்த்தர் ஊழியரை கொண்டு சொன்ன காரியத்தை நிறைவேற்ற போகிறார். ದೇವರ ಸೇವಕಿಗೆ இதோ இந்த மாதத்திலே என் பிள்ளைகளை வரங்களினாலும் அக்கினியினாலும் அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் நான் நிரப்புவேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் திருவுளம் பற்றினதை கர்த்தர் தீவிரமாய் செய்ய போகிறார். ದೇವರು ಹೇಳಿದನು ಖಚಿತವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. காத்திருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ಕಾಯ್ತಾ ಇರುವವರನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. கர்த்தர் உங்களை நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நம்ம அவரு கண்களை மூடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವ இந்த வார்த்தைகளை பேசும்படிக்கு நீ தந்த கிருபைக்காக ಈ நன்றி. ಮಾತುಗಳು ಮಾತುವುದಕ್ಕಾಗಿ இவங்களோடு உங்க மகிமை இருப்பதற்காக நன்றி. ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. சபையை மாற்றுங்க. ಸಭೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. சாதாரண கிறிஸ்தவனாய் இருக்க கூடாதையா. ಸಾಧಾರಣವಾದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರಬಾರದು. என்னை கொண்டு பொல்லாத ஆவிகள் பயப்படணும். ನನ್ನನ್ನಿಟ್ಟು ದೊಡ್ಡ நான் ಅಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. அப்படியாக கர்த்தரை என்னை மாற்றுங்க. ಹಾಗೆ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மேலே மகிமை இறங்கட்டும். ಹಾಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ஒவ்வொரு பிள்ளையும் சாதாரண பிள்ளையா இருக்க கூடாது. ಸಾಧಾರಣ ಮಕ್ಕಳಾಗಿ ஆவி பெற்ற பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, வல்லமையான பிள்ளையாய் மாறட்டும். ಆತ್ಮ ಮಕ್ಕಳು ಆತ್ಮ ಪಡೆದ ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மகிமை இறங்கட்டும். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಲಿ. வேலி எடுத்து காத்துக்கொள்ளுங்க. ಬೇಲಿ ಹಾಕಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. இத பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிகள் அனலாக்குங்க. நரம்புகளில் அக்கினி பற்றி எரியட்டும். எலும்புகளில் அக்கினி இறங்கட்டும். இரத்த நாளங்களில் அக்கினி இறங்கட்டும். சரீரங்கள் பற்றி எரியட்டும். தலை எரியட்டும். வல்லமையின் அபிஷேகம் இறங்கி ஆட்கொள்ளட்டும். காத்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. God bless you.